பாரு, மனிதனுக்காக செய்யப்பட்ட ஒழுக்க முறையை மண்டையில் ஏற்றி வச்சுக்கின்னு என் ஒழுக்க முறை சரி, உன் ஒழுக்க முறை சரியல்ல, இதுதான் போராட்டம், இதுதான் பிரச்சனை. இது வரைக்கும் உலகத்தில் நடந்த எல்லா போராட்டங்களுக்கும் அடிப்படை காரணம் கடவுளாக தான் இருந்திருக்குது. கடவுளான்னா கடவுள் இல்லை, இந்த நேம் ஆஃப் காட், கடவுளின் பெயரால் இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒழுக்க கோட்பாடு தான் பிரச்சனை. பிரச்சனை எங்க? மதம்னா ஆன்மீகம் கிடையாது, ஒழுக்க கோட்பாடு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஆன்மீகம் என்றால் இயற்கையை புரிந்து கொள்வது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அதை மாற்றம். இயற்கையை புரிந்து கொள்வதுன்றது வேற, இயற்கையை புரிந்து கொள்வதுன்றது வேற, ஆன்மீகன்றது வேற. இப்போ மதத்தையும் நீங்கள் ஆன்மீகத்தையும் ஒன்றா பார்க்கறது தான் இங்கே பிரச்சனையே. சமூக மாற்றங்களுக்கு ஆன்மீகமாக காரணம், மதமா? மதம் காரணம். மதம் ஆன்மீகம் இல்லைன்னு முதல்ல புரிஞ்சிடணும். நீங்கள் மதம்னா ஒரு இந்து, கிறிஸ்துவ, முஸ்லீம் எல்லாம் தான் மதம்னு கிடையாது. ஏதோ ஒரு ஞானி கோணி சொன்னாருன்னு வரையறுத்துருக்குது இல்லை, அந்த வரையறையை சும்மா தான் நீங்கள் யார் தான். இப்போ ஆன்மீகவாதிகள் என்ன செய்ய முடியும்னா ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும். ஆனால் நாளடைவில் இது ஒரு மதமா? வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. வாய்ப்பு அப்படி வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாகறேன். நான் அசிங்கமாக பேசினா நீங்கள் என்ன பெருசாக சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க, புரியுதா? என்ன பெருசாக சொல்லக்கூடாது. நீங்கள் இங்கே நான் முக்கியம் இல்லை, யார் தான் முக்கியம்? கடவுள் தான் முக்கியம். உங்களுக்கு டீல் யாரை கூட? இன்னைக்கு மனிதனுக்கு மதம் போதாதுன்னு புரிய வருது. இன்னைக்கு மனிதனுக்குன்னா புரிய வருது, மதம் போதாதுன்னு புரிய வருது. இப்போ தான் மனிதன் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்புகிறான். உடனே ஒரு பக்கம் கடவுளுக்கு தான் இல்லையான்னு ஒரு குழப்பம் ஏற்படுது. கடவுள் இருக்குதுன்னு அவன் எங்கே போகிறான்னா மதத்துக்கிட்ட தான் போகிறான். கடவுள் இருக்குதுன்னா மதம் கடந்து தான் சிந்திக்கணும். மதத்துக்கிட்ட போயிட்டா நீ என்ன பண்ண முடியாது. ஆன்மீகம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல, இயற்கையை புரிந்து கொண்டு என்னை புரிந்து கொண்டு இன்புற்று இருப்பது மட்டும்தான் ஆன்மீகம். அப்படி வாழ்ந்தால் யாருன்னா தொல்லை வருமா, பிரச்சனை வருமா? அப்போ நீ இயற்கையோடு இருந்து நீ ஒழுங்காக இருந்து நீ சாதாரணமாக இருந்துட்டு போயிட்டு தானே ஆன்மீகவாதின்னா? எனக்கு ஏன் சொல்கிறேன்னு கேட்குறான் ஒருத்தன். உன்னையா நான் கேட்க சொன்னேன்னு கேட்குறேன் நான். இங்கே தான் பிரச்சனை. நான் உங்கள் நலன் விரும்பினா ஏன் நிலைமை விரும்பாமல் இருப்பேனா? நீங்கள் நல்லா இருக்கணும், நான் கெட்டு போகணுமா? இல்லை நான் கெட்டு போனால் நீங்கள் நல்லா இருக்கணுமா? தேவையில்லை. நானும் நல்லா இருக்கலாம். நான் பாலம் அமைச்சு தர முடியும், நான் படுத்து நீ என் மேலே நடுன்னு சொல்ல முடியாது. என்னால் என்ன செய்ய முடியும்? பாலம் அமைச்சு தர முடியும். நான் படுத்துக்கிற நீ மேலே ஏறி நந்து போன்னு சொல்கிற அளவுக்கு நான் என்ன கிடையாது. குரங்கு கோட்பாடு பற்றிலாம் நடக்காது. லெஃப்ட் ரைட்லாம் போட்டு குரங்கு நடக்குன்னு என்ன பண்ணா நடக்கும்? இப்போ குரங்கு நடக்குது, அவ்வளோதான். கோட்பாடோடு நடக்குமா? ஜாலியாக நடக்குமா? அப்போ குரங்காலேயே ஜாலியாக நடக்க முடியும்னா மனுஷன் எப்படி நடக்கணும்? ஒரு குரங்கே தன்னை கொண்டாட்டமாக வச்சுக்க முடியும்னா, ஒரு விலங்குகளே தன்னை கொண்டாட்டமாக வச்சுக்க முடியும்னா மனிதன் எப்படி இருக்கலாம்? எனக்கு பகுத்தறிவு கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கா, துக்கப்பட்டுக்கிறதுக்கா? என்னை நானே குற்ற உணர்வு வச்சுக்கிறதுக்கா, இல்லை நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கா? என்ன பிரச்சனை? ஆன்மீக வாழ்க்கை சமூகத்திலிருந்து மாறுபட்டது, மதத்திலிருந்து மாறுபட்டது. ஆன்மீகம் என்பது தன்னை தான் கொண்டாடுவது, பிறரை நேசிப்பது, அடுத்தவங்க நலனில் அக்கறை எடுத்துக்கிறது. அடுத்தவங்க நலனில் என்ன பண்ணோம்? அக்கறை. நான் சத்தியமாக அக்கறையோடு தான் பேசுகிறேன். நீங்கள் அக்கறையா இல்லைன்னா யார் பிரச்சனை? ஆன்மீகமும் சமூக மாற்றமும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால், இந்த சமூகத்தில் ஒரு மனிதன். இந்த சமூகத்தில் நான் ஒரு மனிதன். குழந்தைய பிறந்து வாழ்ந்துன்னு வரேன். இங்கே வர வார்த்தைங்கள்லாம் பேசினேன் அப்படின்னு போயின்னுக்கிறேன். இந்த மேடை பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நாகரிகமாக பேசுவாங்க. மேடையில் கீழே வந்துட்டாங்கன்னா வேறு மாதிரி வல்கராகிடுவாங்க. நான் அது மாதிரி மனிதர்களை பார்த்துருக்குறேன். மேலே நல்லா இருப்பாங்க, கீழே வந்தால் ரொம்ப வல்கராகிடுவாங்க. நான் கீழே நல்லா இருந்து மேலே மோசமாயிடணும்னு நினைப்பில் வந்தவன் நான். எனக்கு
ஏன் அப்படின்னு கேட்டால் புனிதமான இடத்துலேருந்து எவன் பேசினாலுமே அது புனிதமாக ஆகிடுது. அது அந்த இடத்த வந்து இப்போ நம்ம அப்படி பார்க்குறோம். நான்லாம் அது மாதிரிலாம் நிறைய பேச்சாளர்கள் பேச்செல்லாம் கேட்டு மதிமயங்கியவன் நான். எனக்கு அந்த தென்கட்சிக்கோ சாமிநாதன் அந்த ரேடியோவில் பேசுவார் கதையாக சொல்லும்போது அதெல்லாம் ஈர்க்கப்பட்டவன். நான் நல்லா ஈர்க்கப்பட்டவன். மனிதர்களை பேசி ஏதாச்சும் மாற்ற முடியும்லாம். சினிமா எடுக்க தான் நான் படித்தேன். நான் படித்ததெல்லாம் சினிமா எடுக்கணும், டைரக்டர் ஆகணுன்ட்டு. நாங்கள் ஆன்மீகமும் சமூக மாற்றமும் பேசியானா உன்னை பற்றி சொல்கிறேன்னா பேசுகிறேன். ஆன்மீகம் சமூக மாற்றமும் பேசுறதுக்கு எனக்கு தகுதிக்குதுன்னு சொல்ல வரேன். சமூகம் பேசுறதுக்கு என்னால் முடியாதுன்னா நான் சமூகத்துலேருந்து வந்தேன். நான் சமூகத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான். அப்போ நான் நினைக்கிறேன் மனிதர்கள்லாம் சந்தோஷமாக அப்படி 2002 விடுதலை அடைஞ்சு கடவுள் புரிஞ்சுக்கிறேன். நான் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு சமூகத்தில் நம்ம பாதிக்கப்பட்ட உடனே கடவுள் இப்படி தான் இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வரேன். கடவுள் இருக்குது இல்லைன்ற குழப்பம், நிறைய கவிதை அது இதுன்ட்டு 2002 நான் வந்துட்டேன்னா வந்துடல. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே 10வது 84 படிக்கும்போது சித்தர் கோவை அந்த சித்தர் பாடல்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பல முறை படித்து பார்த்தவன் நான். சிவவாக்கியம் மட்டுமே எனக்கு பிடிச்சிருந்து நிறைய வாட்டி படிச்சுக்கிறேன். ஒரு முறைலாம் இல்லை. பைபிளோ குரானோ இதெல்லாம் படிச்சுன்னே தான் இருக்குது என் வேலை. தமிழ்படுத்தப்பட்ட குரான், தமிழ்படுத்தப்பட்ட பைபிள், அம்மா ஆங்கிலத்துலேயும் கூட படித்தேன் பைபிளில். அதில் வந்து மோசஸ் பற்றி எல்லாம் மோசஸ் ஒரு 4 புக்கு எழுதினாருன்றதெல்லாம் படிச்சிருக்கிறேன். நான் மதமாற்ற கும்பல்கிட்டலாம் சிக்கியும் இருக்கிறேன். இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சமூகத்தில் ஒரு மாதிரியான ஆளுங்களை குறி வச்சு தாக்குவாங்க. இது மாதிரி பல இடத்துங்களுக்கெல்லாம் போய் கடவுள் பற்றின தேடுதல்லாம் வந்துருக்கிறேன். ஸோ ஆன்மீகமும் எனக்கு தெரியும் கடவுள் பற்றி பேசுறதுனால. சமூக மாற்றமும் ஆன்மீகமும் இல்லை ஆன்மீகத்தினால் ஏற்படும் சமூக மாற்றம் எப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் என்ன செய்கிறேன், எல்லா மதத்துலேயும் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் சொல்கிறேன். எல்லா மதத்துலேயும் இதில் காலில் பேண்டவர்னு ஒருத்தன் தான். எவன்லாம் கேட்காதீங்க காலையில் பேண்டவன். அவன் அது என்ன பண்ணுறானுங்கன்னா அவனுக்கு பணத்தை வச்சு கும்பிடுறது ஒரு வேலையை வச்சுருக்காங்க. நிறைய பணத்தை வச்சு கும்பிட்றாங்க. அங்கங்கே பார்த்துருக்கலாம். நீங்கள் பணங்களை வச்சு கும்பிட்றத பார்த்துக்கிட்டீங்களா? சமாதி என்ற பேரில் பணங்களை வச்சு சாமி கும்பிட்டு வைப்பாங்க. அது மாதிரி கும்பிடுவாங்க. அவங்க ஒரு சடங்கு இதெல்லாம். இந்த சைவ அசைவ பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த நாட்டில், இந்த உலகத்திலேயே கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து சைவ அசைவன்றது ஒரு பெரிய சைவ அசைவம்னா சாப்பாட்டில் நினச்சிட்டானுங்க. ஆனால் உண்மையிலேயே சைவ அசைவம் வேறன்னு அவ்வளோ புரிஞ்சுக்கினேன் நான். அப்படி நான் பேசும்போது எல்லா மதத்தையும் பேசும்போது ஒருத்தர் பேசுகிறவனு கட் பண்ணி என்ன பண்ணிட்டானுங்க, எவன் பலகீனமானவன் எவன் வெறி பிடிச்சவன் நினச்சி அவனுக்கு பேரில் போட்டாக்கா என்ன ஆகும்னு சொல்லி இருந்தாலும் அசிங்கமாக பேசுகிறாரு. அசிங்கமாலாம் நான் பேசுறதே இல்லை. ஓத்தா அம்மா தான் இவ்வளோ தான் பேசுகிறேன் நான். இதெல்லாம் வந்து அசிங்கமான வார்த்தைங்கன்னு சொன்னுக்கிறாங்க. ஓத்தான்னா ஒத்திசை கொட்டத்து திரும்பவும் சொல்கிறேன். ஓத்தானா ஒத்திசை கொள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தான்னு கூட இவருக்கு வையாபுரி பேசிக்கிறார். பாவமாகுது. வையாபுரி வந்து திருந்த வேண்டிய நல்லவனா நான். அவர் திருந்த மாட்டார் பாவம். இன்னும் பண்ணாது அவர் பிரச்சனை. அவர் எப்படின்னா வாழ்ற உரிமையோடு அவர் இருக்கிறார். அம்மனை எழுத்து அவருக்கு பிடிச்சிருக்குது. எனக்கும் நல்லா இருக்குது. பேர் சொல்லி பேசினுக்கு தமாசா இருக்குது. ஒரு விளையாட்டு என்னை நீதிமன்றத்தில் சந்திச்சாராம்மா. சந்தோஷம். அப்போ நான் அது பேசும்போது அது கட் பண்ணி கொடுத்து சிறைச்சாலை வரைக்கும் போயிட்டு வந்தவன் நான். அதனால் ஆன்மீகம் எவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்துதுன்ட்டு. இங்கே பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் சிறைச்சாலை இருக்கும்போது ஒரு புக்கை படித்தேன். காஷ்மீர் பற்றின. எதை பற்றின புக்கை படித்தேன்னா காஷ்மீர். அங்கே பண்டிட்டுங்க இருந்துருக்குறாங்க. அங்கே யார் இருந்துக்கிறாங்க? பண்டிட்டுங்க இருந்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் பண்டிட்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் கடவுள் பற்றி பேசுகிறவங்க பண்டிதர்கள் பண்டிட்டுங்கெல்லாம் சொன்னுக்கிறாங்க. நம்ம ஜவஹர்லால் நேருன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அந்த காஷ்மீரில் முதல்ல என்ன பண்ணுறாங்க, மத பிரச்சாரம் பண்ணி ஒரு தடவை பேசி மதங்கள் தான் முதல்ல உள்ளே போய் அங்கே பிரிவினையை ஏற்படுத்துது. காஷ்மீர்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா காஷ்மீர் தனி நாடுன்றது அவங்க பிரச்சனை. பாகிஸ்தான் என்னாடுன்னு சொல்கிறதுல அது முனைப்பாக செயல்படுது. இந்தியா என்னாடுன்னு சொல்கிறதுல அது முனைப்பாக செயல்படுதுன்னெலாம் போய் அங்கேருந்து ஒரு சிங்கு வந்து வெள்ளைக்காரர் இருக்கும்போது போக முடியாதுலாம். இங்கே வெள்ளைக்காரங்க வந்து ஒருங்கிணைந்த இந்த இந்தியாவை உருவாக்கும் போது ஆளாளுக்கு பிரிச்சினாங்க. பாகிஸ்தான் தனியாக இது. இந்தியா பிரிக்கும் போது இந்தியாவுக்குள்ளவே வந்து ஹைதராபாத்தில் வேறு மாதிரி தான் இருந்தது. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் உள்ளே போய் சண்டை போட்டு அதை போராடி அது இந்தியாவாக மாற்றினார். அப்போது நேரு இல்லாத காலத்தில் தான். நேரு வந்து நான் வந்து நேர்மையின் உச்சம்ன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். சண்டைலாம் படம் பண்ணார். சர்தார் வல்லபாய் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லை காந்தி எல்லாம் பேசுவார். எல்லை காந்தி அவர் தானே? அந்த பக்கம் எல்லை காந்தி, இந்த பக்கம் வந்து ஒரு இந்தியாவின் இரும்பு மனிதர். இப்படிலாம் அந்த வரலாறு அந்த புக்குங்கெல்லாம். ஏன்னா ஆன்மீகம் அரசியல் சமூகம் என்னடான்னா ஒரு பெரிய குழப்படியாக இருக்கும். மனிதன் எப்போவோ தோன்றினான். ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுங்கிறான். ஆளாளுக்கு நான் சொல்லுங்கிறான் கதை சொல்லுங்கிறான். பெருவெடிப்பு, கடவுள் இப்படி தோன்றுச்சு அப்படி தோன்றுச்சின்னு பல கதைங்களை பல பேர் பலவிதமாக சொல்லி நம்ம கேள்விப்பட்டுனுக்கிறோம்.
ஆன்மீக வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலங்காக இருந்த மனிதன் மனிதனாக திருந்தும்போது அவனுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் இருக்குதுல்ல, அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, விலங்காக இருந்தான்ல ஒரு மனிதன், அவன் ஒரு ஒழுக்க கோட்பாட்டுக்கு உள் வந்திருப்பான்ல, நானும் வாழணும் பிரித்தியாரும் வாழணுன்ற எண்ணம் வரும்ல. மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் இருக்குமான்னா தன் இனத்தை தானே அழிச்சிக்காது. சிங்கம் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை போய் சண்டை போட்டு, ஏதோ ஒரு ஓநாய் வந்து ஒரு சிங்கத்தை தாக்குச்சுன்னா இன்னொரு சிங்கம் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓநாயை வந்து தடுக்கும். ஓநாய்கள்லாம் கூட்டமாகவே தான் வரும் தாக்குறது. அப்படின்னா மனிதனும் பிறரா வாழ்ந்துனுங்கிறான்னா கூட்டம் கூட்டமாக தான் வாழ்கிற தகுதியோடு தாங்கிறான். ஆனால் மனிதன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டத்தை தாக்கிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ரொம்ப காலமாக இதை செஞ்சுனுங்கிறான். இப்போ இல்லை, எந்த காலத்துலேருந்தே, காட்டுவாசிகளாக இருந்த காலத்துலேருந்தே ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தும், ஒரு கூட்டத்தும் சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டோம். கூட்டத்துக்கு ஒரு தலைவர் பெரிய ஆளாக இருப்பார், அவர் அடிமைட்டார்னா மற்றவங்களாம் அடிமைன்னு வர ஆயிரத்தெல்லாம் இருக்கும். அப்படியே தான் வாழ்ந்து ராஜாங்கெல்லாம் வந்தானுங்க. ராஜாங்கெல்லாம் உருவாக்கி ராஜாங்கமாகி எல்லைங்கள்லாம் பிரிச்சுன்னு, இது ஏன் காடு இதுவும் காடு, இது ஏன் இடம் இதுவும் இடம்லாம் மாறி, ஒரு பக்கம் தனியாக மனிதர்கள் வாழ்ந்து வளர்ந்து வளமையானவர்கள் சிந்திக்க தெரிஞ்சவர்கள்லாம் போனது போக, இயற்கையை புரிந்து கொண்ட மனிதன் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதினா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றும் இன்றும் என்றும் இலக்கணம் மாறாமல் இருக்கணும்னா, என்றும் இலக்கணம் மாறாமல் இருக்கணும்னா, ஆன்மீகவாதிக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கணும்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையை புரிந்து கொண்டவர்கள். அதுதான் ஆன்மீகவாதின்னா. என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை? இன்றைக்கும் அந்த டெஃபினிஷன் மாறாது. மற்றபடி ஆன்மீகத்துக்கு டெஃபினிஷன் மாறும், இந்த டெஃபினிஷன் மட்டும் மாறாது. இயற்கை புரிந்து கொண்டவர்னா இன்றைக்கும் இயற்கை புரிந்து கொண்டோம். இனி நான் இருக்கிறேன் கடவுள் தெரிஞ்சவன், இயற்கை புரிந்து கொண்டவன். நான் ஒரு ஆன்மீகவாதினா எதனால் அப்படின்னா, இயற்கை புரிந்து கொண்டவன். புத்தர் இருந்தார், இல்லை அதுக்கு முன்னாடி வேறு யாரும் இருந்தாங்க, இல்லை யாரெல்லாம் ஆன்மீகவாதி நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாமே யார் தான். ஒரு நபி இருந்தார்னா இயற்கை புரிந்து கொண்டவர். புத்தர் இருந்தால் யார்? இயற்கை புரிந்து கொண்டவர். இயேசுன்னா யார்? ஒரு இயற்கை புரிந்து கொண்டவர். இல்லை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூத மதங்கள்லாம் சொல்லுங்கிறாங்களே, யூதம் வந்து நிறைய மதங்களை உருவாக்குன்னு தான் சொல்லுங்கிறோம். யூதர்கள் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களும் யார் தான்? இயற்கை புரிந்து கொண்டு மின்னலை பார்க்குறான், மழையை பார்க்குறான், இயற்கை எந்தெந்த சீசன்லாம் மாறுதுன்னெலாம் பார்க்குறான். இதெல்லாம் புரிஞ்சினோடனே அதை வழி நடத்துறதுக்கு அவங்ககிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்போம். ஏன்? இயற்கை புரிந்து கொண்ட மனிதனுக்கு என்ன தெரியும்? எப்போ மழை வரும், இயற்கை சீற்றங்களோட பின்னணி என்ன, கால மாற்றங்கள்லாம் எப்போ ஏற்படும்னு யாருக்கு தெரியும்? அப்போ அவர்கிட்ட நம்ம போய் என்ன பண்ணுவோம்? ஆலோசனை கேட்போம். ஏன்? அவருக்கு என்ன தெரியும்? இந்த மரம் இப்போ பழுக்கும், இயற்கை புரிஞ்சு வச்சுக்கிறாரு அவர். மாங்காய் இப்போ பழுக்கும், இந்த சீசனில் இது வரும். இன்றைக்கும் கூட யார் அப்படின்னா தெளிவாக இருக்கிறவங்க தான். இயற்கையை புரிந்து கொண்டவர்கள், உடலை புரிந்து கொண்டவர்கள், மனித மனதை புரிந்து கொண்டவர்கள் அப்படின்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும்போது, இந்த புரிந்து கொண்ட மனிதர்கள் நூல்களை வகுக்க ஆரம்பிக்கிறாங்க, நூல்களை எழுதுகிறாங்க. கடவுள் பற்றின நூல். இந்த 10 கட்டளையிட்ட மோசஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூத மதங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறவர் அவர் தான். அவர் ஆதி ஆகமும், யாத்திராகமும், லேவி ஆகமும், என்ன ஆகமும் அப்படிலாம் ஒரு 4 புக்கு அவர் தான் எழுதுகிறார் பைபிளில். இந்த பக்கம்லாம் இருந்தாங்கன்னா அந்தந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் இருந்துக்கிறாங்க. யாருலாம் இல்லாமலாம் இல்லை, வேதங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் எழுதப்பட்டதெல்லாம் யாருன்னா அபித்தான். இந்த பக்கம் வால்மீகின்னு ஒருத்தர் இருந்துக்கிறாரு, அவர் எழுதுகிறாரு. வியாசர்னு ஒருத்தர் இருந்துக்கிறாரு, எழுதுகிறாரு. நிறைய வேத நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து பைபிள் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்குதெல்லாம் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப பழமையான நூல் பைபிள் அப்படி தான் சொல்கிறாங்க. அது பழைய ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவர்கள் வந்து அதை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஓலையில் அல்ல மாட்டுத்தோலில் எழுதி வைக்கிற பழக்கம் அவங்கக்கிட்ட இருந்துருக்குது. இங்கே என்னடான்னா எழுதி வைக்கிற பழக்கம் இல்லை, செவி வழியாகவே கடத்துறது. மனப்பாடமாக 4 வரியை பண்ணி பேசி என்ன பண்ணுறது, செவி வழியாகவே கற்றுறது. தொல்காப்பியம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்போ நூல் அப்படின்னு சொன்னாலும், தொல்காப்பியத்துக்கு முன்னாடி நூல் இருந்தது அப்படின்றத தொல்காப்பியரே சொல்வார். என்மானார் புலவர் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த நூல்கள், இந்த தமிழன் தன் நூல்களெல்லாம் இழந்துட்டானா? ஆமாம் இழந்துட்டான். பாதுகாத்தானா? பாதுகாக்கலை. இன்றைக்குமே பாதுகாக்கிறானா? கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழனை ஆட்சி செஞ்சதை விட தமிழ் இல்லாதவர்கள்லாம் தமிழர்களை ஆட்சி செஞ்சாங்கன்றது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தமிழர்கள்லாம் இல்லையானா இருந்துருக்குறாங்க. சேர சோழ பாண்டியர்கள்லாம் இருந்தாங்க அப்படிலாம் வரலாறுலாம் நம்ம படிக்கிறோம். ஆன்மீகம் அப்படின்னும் போது இங்கெல்லாம் வராங்களான்னா இவங்கெல்லாம் வராங்க. ஆன்மீகத்தில் எல்லாரும் வராங்க. ஆன்மீகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒழுக்குமுறைகளை ஆளாளுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஒழுக்கம் சொல்கிறேன். மத நூல்கள்லாம் என்ன நூல்கள்னால் மனித ஒழுக்கத்துக்கான நூல்கள். மத நூல்கள்லாம் என்ன நூல்கள்? மனித ஒழுக்கத்துக்கு இப்படி வாழலாம், இப்படி வாழக்கூடாது, இப்படி சேவிச்சிக்கலாம், கடவுள் இப்படி கும்பிடணும், இந்த மந்திரம் சொல்லணும், மழைக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு,
காட்டுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, முல்லை நிலத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, பாலை நிலத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு. தமிழன் தன் வந்து திணைகளை 5 சொல்லி வச்சு திணைக்கு ஒரு கடவுளும் சொல்லி வச்சு கும்பிட்டுன்னு இருக்கிறான். கடவுளா தெய்வமான தெய்வம். கடவுள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா நிறைய பேர் கடவுள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா இல்லை. கடவுள் சூன்யம் வெட்ட வெளின்றதெல்லாம் சைவம் வரும்போது தான் புரிஞ்சுது. எங்கே தான் புரிஞ்சுது? சைவ சித்தாந்தம் புரிஞ்சுது. இந்த கிளையாக சொன்னதெல்லாம் வைணவம், கணபாத்தியம், சாக்தம் 6 கிளை மதங்கள்லாம் நான் பேசியிருப்பேன். உள்ளே போய் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்போது ஆன்மீகம் என்றது என்னன்னா, மனிதன் வாழ்வதற்கு எப்படி வாழலான்றதுக்கான ஒரு கட்டமைப்பு முறைக்கு பேர் என்ன? மதம். இப்படி தான் கட்டாயம் வாழணும் போது அது மதம் வெறி கொண்டதாக மாறுது. 2வது, நான் தான் சரின்னும் போது இன்னும் மோசமான நிலைமைக்கு அது உந்தப்படுது. என்ன மாதிரி தான் நீயும் வாழணும்னு சொல்லும்போது தான் சண்டைக்கிடுது. அப்போ தான் என்ன ஆகுது? பிரச்சனைங்க வளருது. அது வரைக்கும் என்ன இல்லை, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை சந்திக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கலாம். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை சந்திக்காத வரைக்கும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை, அது எப்படி வாழ்ந்துக்கலாம். இன்றைக்கி கூட இஸ்ரேலில் சண்டை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்குமானது. இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தான் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான இடத்த கொடுத்தோம் அப்படின்றாங்க இஸ்லாமியர்கள். யூதர்கள் என்ன சொல்கிறாங்க? இஸ்ரேலர்கள் என்ன சொல்கிறாங்க? இடத்த கொடுத்துருக்கலாம், நாங்கள் தானே உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் எதிரி இல்லை, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பரப்பளப்பை விசாரம் பண்ணுவோன்றாங்க இவங்க. பரப்பளப்பை விசாரம் பண்ணிக்கலாம், வாழ்கிறதுக்கான எங்களுக்கு ஆதாரம் வேணுன்றான் அவன். பிரச்சனை 2 மதத்துக்கு, பிரச்சனை 2 கடவுள் கோட்பாட்டுக்கு, பிரச்சனை 2 ஒழுக்க முறைக்கு. பிரச்சனை எங்கே பாரு? மனிதனுக்காக செய்யப்பட்ட ஒழுக்க முறையை மண்டையில் ஏற்றி வச்சுக்கின்னு என் ஒழுக்க முறை சரி, உன் ஒழுக்க முறை சரியல்ல, இதுதான் போராட்டம், இதுதான் பிரச்சனை. இது வரைக்கும் உலகத்தில் நடந்த எல்லா போராட்டங்களுக்கும் அடிப்படை காரணம் கடவுளாக தான் இருந்திருக்குது. கடவுளான்னா கடவுள் இல்லை, இந்த நேம் ஆஃப் காட், கடவுளின் பெயரால் இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒழுக்க கோட்பாடு தான் பிரச்சனை. பிரச்சனை எங்கே? பாட்டில் நம்ம சினிமா பாட்டில் சாதாரணமாக ஒழுக்கம் ஊருக்கு ஊர் மாறி கிடக்கு அப்படின்னுவாங்க. அத்தை பொண்ணை கட்டிக்கிட்டா, சித்தப்பா பொண்ணை கட்டிக்கிட்டா, இதெல்லாம் ஒழுக்க கோட்பாடுக்குள்ளே வருது. மொட்டை வச்சுக்கிட்டா, முனையை வெட்டிக்கிட்டா, எல்லாம் ஒழுக்க கோட்பாட்டுக்குள்ளே வருது. சட்டை போட்டுக்கிட்டா, ஜுப்பா போட்டுக்கிட்டா, ஒழுக்க கோட்பாட்டுக்குள்ளே வருது. காவி கட்டிக்கிட்டா, வெள்ளை துணி போட்டுக்கிட்டா, ஒழுக்க கோட்பாட்டுக்குள்ளே வருது. ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன? அது ஒரு ஒழுக்க கோட்பாடு. அந்த ஒழுக்க கோட்பாடு மதங்களுக்கு மதம் மாறுது, மதங்களுக்கு மதம் மாறுது. சந்தேகம் அது வரைக்கும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஒரு சமூக அமைப்பாக மாறுது. அவங்களுக்குள்ளே ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க, நான் ராஜாவாக இருக்கிறேன், நீ மந்திரியாரு, நீ அதுவாரு, நான் இதுவாரு, இப்படிலாம் சொல்லி அவங்கவுங்க என்ன பண்ணிடுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு வாழ்ந்துக்கிறாங்க. சரி தப்பு நம்ம வர முடியாது, பட் வாழ்க்கை முறை அப்படி வாழ்ந்துக்கிறாங்க. பெண் எப்போது அடிமையானால், ஒரு கதை போய் ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா, காட்டுவாசியில் இருக்கும்போது கண்டபணி தான் சுற்றி திஞ்சுன்னு இருந்தானுங்க. இந்த ஒழுக்க கோட்பாடு வரும்போது தான் மனைவி ஆக்கப்பட்டா. மனைவியாக எப்போ ஆனா, மனைக்கு வீட்டில் இருந்தாலும் எப்போ ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பார், எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜாவுக்கு தான் வாரிசு யாருன்னு தெரியணும், மற்றவங்களுக்கெல்லாம் வாரிசுங்கள்லாம் தேவையில்லை. இதெல்லாம் படிச்சு விட்டு இப்போ பின்னாடி ஒருத்தர் ஓசோ வந்து சொல்கிறார், கம்யூனா வாழ்கன்லாம் சொல்லிட்டு போயிடுறாரு. சில ஆசிரமத்தில், ஆனந்த ஆசிரமம், என் பேர் கொண்ட ஆனந்த ஆசிரமத்துங்களில் இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். நான் வந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்ல முடியாதனால தான் அந்த ஆசிரம பேர் என்னால் சொல்ல முடியல. பட் இன்றைக்கும் அந்த மாதிரி வாழ்கிறதா கேள்விப்படுறேன். கம்மினா யாருன்னா யாருக்குன்னா உற வச்சுப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை அந்த ஆசிரமத்துக்கு சொந்தமானது, அதில் வளர்த்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி இருக்குது, நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் ஒன்றா பண்ண முடியாது, எவிடன்ஸ்டாக சொல்ல முடியாது. அது மாதிரி வாழ்கிறாங்க, வாழ்ந்துக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம்தான். வாழ்க்கை முறை அவங்கவுங்களுக்கு இஷ்டம்தான். இப்போ இந்த குறிப்பிட்ட மதங்களுக்குள்ளே இருக்கிற நூல்கள்லாம் என்ன செஞ்சு வச்சுருக்குதுன்னா, மனிதனை எப்படி எப்படி வாழணும், எப்படி எப்படி கட்டுப்படுத்தணும்னு நிறைய கதைங்க சொல்லுது. மனைவி எப்படி நடந்துக்கணும், கணவன் எப்படி நடந்துக்கணும், ராஜா எப்படி நடந்துக்கணும், மந்திரி எப்படி நடந்துக்கணும், ஒரு மாணவன் எப்படி நடந்துக்கணும், இப்படிலாம் வரையறுத்துருக்குது. இந்த வரையறைக்குள்ளே வந்துடணும். நீ ஒரு பிறப்பால் ஒரு ஆள், நீ மனுலாம் சொல்லி இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு ஒரு மதமாக கூட்டமாக மாறிச்சு. ஒற்றுக்கொண்ட அல்லது ஏற்றுக்கொண்ட அல்லது தவிர்க்க முடியாத காரணங்களால் மனித வாழ்க்கை நகருது. இது ஆன்மீகமயமானதான்னா கிடையாது. ஆன்மீகத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சமூக அமைப்பு இப்படி உருவாயிருக்குது, இதை ஆன்மீகம்னு சொல்லிக்கிறாங்க. மதம் அது என்ன கிடையாது, மதம்னா ஆன்மீகம் கிடையாது, ஒழுக்க கோட்பாடு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஆன்மீகம் என்றால் இயற்கையை புரிந்து கொள்வது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அது மாற்றம். இயற்கையை புரிந்து கொள்வதுன்றது வேற, இயற்கையை புரிந்து கொள்வதுன்றது வேற.
ஆன்மீகன்றது வேறு. இப்போ மதத்தையும் நீங்கள் ஆன்மீகத்தையும் ஒன்றா பார்க்கறது தான் இங்கே பிரச்சனையே. அப்போ நிறைய பேர் பின்னாடி வந்தவங்களாம் மதம் இன்னும் பிடியாது இருக்க வேண்டும், இப்படிலாம் பல விஷயங்கள்லாம் பின்னாடி சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் பின்னாடி பேசுகிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இங்கே சமூக மாற்றத்துக்கு மதம் காரணம், ஆனால் சொல்லிக்கிறது ஆன்மீக போர்வை. பூசப்பட்ட முலாம் எதுலேருந்து? ஆன்மீகத்துலேருந்து. ஒருத்தர் பட்டை வச்சுக்கணும், ஒருத்தர் நாமம் போட்டுக்கணும். எப்போன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது ஒத்துக்கிற பட்சத்தில் ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுறோம். ஒத்துக்காத பட்சத்தில் பல விதத்தில் ஒத்துக்கணும். எதனால்? சண்டை போட்டோம், எதிர்கொள்ள முடியாதனால ஒத்துக்கணும், நல்லா இருந்தது ஒத்துக்கணும், பல காரணங்கள்னால தேவைப்பட்டது ஒத்துக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒத்துக்கணும். வெள்ளைக்காரன் நம்மளை இங்கிலீஷ் பேச சொல்லி அடிக்கவே இல்லை, ஆனால் நம்ம என்ன பண்ணுறான்? ஏன் இங்கிலீஷ் பேசுகிறோம்? அச்சானா டெய்லியும் வந்து அடிச்சு இவங்க சொல்லி கொடுத்தாங்க, என் மொழியை தான் பேசணும்னு சொன்னானா? ஏன் கற்றுக்குனீங்க? உங்கள் தேவை நிறைவேற்றத்துக்கு அது பயன்படுது, அப்படி தானே? அவன் கண்டுபிடிப்பு கருவிகள்லாம் வந்துட்டு போயிருக்கு. அப்போது இந்த சமூகத்துக்குள்ளே இந்த மத கோட்பாடுகளை எல்லாத்தையும் எதிராக மாற்றுச்சின்னு கேட்டிங்கன்னா அறிவியல் மாற்றுச்சு. அறிவால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் என்னவா மாறிச்சு? வண்டி இழுத்தும் போகிறவன் வேறு, உட்காந்து போகிறவன் வேறு இருந்தது. குதிரை மாட்டினோடனே குதிரை இழுத்துச்சு, இப்போ 2 பேரும் உட்காந்து போகலாம். அப்போவும் குதிரை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஃப்ளைட்டே நீ கண்டுபிடி, ஆனால் அதை ஓட்டுறதுக்கு பைலட்டு வேணும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் வண்டி இழுக்கும்போது ஒரு மனிதருக்கு மரியாதை இல்லை. பைலட் ஆகிட்டாருன்னா பயணி விட யாருக்கு மதிப்பு அதிகம்? பைலட்டுக்கு. மாட்டு வண்டிக்காருக்கு, மாட்டு வண்டியில் நான் பயணம் பண்ணும்போது மாட்டு வண்டி ஓட்டுற விசேஷமானவரா, உட்காந்து போகிற நான் விசேஷமானவனா? ஓட்டுற விசேஷமானவர் கிடையாது. மாட்டு வண்டியில் உட்காந்து போனவர் விசேஷமானவர், ஃப்ளைட்டில் பைலட் விசேஷமானவர். ஏன்? மாட்டு வண்டியை என்னாலையும் ஓட்ட முடியும், ஃப்ளைட்டை. அப்போ மனிதன் இயலாமைக்கு அல்லது முடியாமல் இருந்தான்னா முடியக்கூடிய வேலையை செய்கிறவன், முடியக்கூடிய வேலையை செய்கிறவன். இப்போ மாடு ஈஸியாக இருந்து நம்ம நினச்சிக்கணும், ஆனால் மாடு ஓட்டுறதும் கஷ்டம்தான். மாட்டு வண்டி எல்லாராலையும் ஓட்ட முடியாது, ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஆனால் அந்த ஓட்டுறவர் அவர் மதிக்கலை, நம்ம பலகீனமானவங்கன்னு நினச்சிருந்தார். பைலட்டு சொல்ல, பைலட் நீ பலகீனமானவர் சொல்லு. ஒருத்தர் ஃப்ளைட்டை விட்டு போயிட்டுருக்காரு, டயர்டாகுது, போ என்னால் ஓட்ட முடியாதுன்னு விட்டு போயிட்டு 2 மணி நேரம் லேட்டு. இப்போ தான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, என் மனநிலை சரியில்லை, என்னால் என்ன பண்ண முடியாது, ஃப்ளைட் ஓட்ட முடியாதுன்னு விட்டு போயிட்டே இருக்கிறாரு. இன்னொருத்தன் மலேசியாவில் என் ஆளை ஒருத்தர் சிறைச்சாலை வச்சுருங்க, அதனால் விட முடியாதுன்னு காணாமே பண்ணிட்டான். மாட்டு வண்டி ஓட்டுறவரே தன்னை மதிக்கலை. அப்போது மதம் என்ன கற்றுக் கொடுத்துச்சின்னு கேட்டிங்கன்னா, மனிதனை அவனே மதிக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துருது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல நான் எங்கே முரண்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மதமும் அந்த மனிதனை அவன் மதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருது. எந்த மதமும் இதில் வந்து விதி விலக்கெல்லாம் கிடையாது. எந்த மதம்லாம் சொல்ல வரல. எந்த மதமும் என்ன சொல்லி தரல. ஏன் 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 இந்த அவலம்? அது எழுதணுனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது, இயற்கையை புரிஞ்சுன்னு இருக்கிறான். அவன் எழுதுனதுனால, அவன் விசேஷன்றதுனால அவன் சொன்ன எல்லாமே என்னவா தான் இருக்கான். புரிஞ்சிச்சா? அப்போ அவர் சொன்ன விசேஷமாக இருக்கும். நான் இங்கே தனிநபர் இந்த மதத்தை எதிர்த்து யாராலுமே கேள்வி கேட்க முடியாது. இன்றைக்குமே இந்து மதத்தை தாண்டி நீங்கள் வேறு எந்த மதத்தில் போனாலும் அந்த பிலீவிங் சிஸ்டத்தை உங்களால் உதைக்கவே முடியாது. நான் பாதிக்கப்பட்டதே காரணம் என்னன்னாக்கா, இந்து மதத்தை திட்டினாலாம் நான் பாதிக்கப்பட்டே இருக்க மாட்டேன். புரியுதா? முருகர் 2 பொண்டாட்டி இருக்குது, ஒத்தா அவெல்லாம் பெரிய ஆளான்னு பேசியிருந்தேன்னு வச்சுக்கேன், ஓத்தா முருகரை வந்து பேசணும்லாம் சொல்ல மாட்டான். அந்த ஓத்தான்ற வார்த்தை அங்கே பிரச்சனை கிடையாது. முருகர் 2 பொண்டாட்டின்றதும் பிரச்சனை கிடையாது. வேறு எந்த மதத்தை பேசினாலுமே அவனுக்கு பிடிக்கல, கிரிட்டிசைஸுக்கு ஒத்தே வரமாட்டேன்றான். நீங்கள் ஒத்துக்கணும். இப்போது நான் கர்ணன் வந்து குந்தி தேவிக்கு பிள்ளையா பிறந்தார் சூரியன் மூலியமா, இது சாத்தியமானு யார் வேணால் கேட்கலாம். ஆனால் வேறு யாருன்னா அது மாதிரி கன்னியாக இருக்கிறவங்க பிள்ளை பெற்றாங்கன்னா கேட்கவே முடியாது. கேட்கலாம், வெளியேந்து கேட்கலாம், மதத்துக்குள்ளேருந்துலாம் கேட்க முடியாது. வெளியேந்து நம்ம பேசலாம், நம்ம கேட்கலாம். அது இடத்த பொறுத்து இருக்குது. ஒத்துக்குன்னா ஆச்சு, ஒத்துக்குன்னா கொடி பிடிப்பாங்க. ஆல்மா நீதிபதி கிட்ட போய் வையாபுரி நான் எனக்காக முறையிட்ட தான் ஆச்சு, இதால் நல்லவனாக தாங்கிறான், திருந்த வேண்டிய நல்லவன் கூட வையாபுரி போய் சொன்னாலும் சொல்லுவான். இதுக்காக போய் தெரியாது இல்லை, வையாபுரின்னு ஒருத்தன் மாட்டிங்கிறான் நமக்காக. புரியுதா? ஏன்னா அவன் ஜட்ஜிக்கிட்ட பேசணும் இப்போ தான் சொன்னான். போய் நமக்காக கூட என்ன பண்ணலாம், ஜட்ஜிக்கிட்ட பர்சனலாக போய், ஐயா அந்த நல்லவன் தான், ஏதோ பாவம் தெரியாமல் ஓத்தவங்கம்மான்னு பேசிக்கிறான், மன்னிச்சு விட்ருங்கோ,
நம்ம வர போய் அங்கே கையை கட்டினா சொல்லுவான் பேச மாட்டோம், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே. நான் மதத்தை தான் பேச மாட்டேன் இப்போவும் தான். ஓத்த கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. இருந்துன்னு போட்டோம். நம்ம சிங்கப்பூர் போனால் அது பேசலைன்னா கூட்டம் தான் பேசுகிறேன், கூட்டம்லாம் பேசுறது இல்லை. அந்த ஃப்ளேவருக்காக பேசுறது இல்லைன்னா அது எனக்கு மேட்ரு இல்லை, அது ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு மேட்ரும் இல்லை, பேச வேண்டியதும் இல்லை. அப்போது என்ன ஆகுதுன்னா மதங்கள் உங்களை என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னா சுயசிந்தனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. மதம் என்ன சொல்லுது? சுயசிந்தனை. ஒரு மனிதன் என்ன பண்ணக்கூடாது? சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடாது. சுயமாக உனக்கு ஒரு கேள்வியும் எழும்பக்கூடாது. புரியுதா? புரியலனா உங்கள் பிரச்சனை. இது மதம், இது பேர் ஆன்மீகம் கிடையாது. அப்போ ஆன்மீகம் என்றால் என்ன? இது இல்லையான்னா இயற்கையை புரிஞ்சுக்கணும், என்னை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும், நான் வாழ்ந்துட்டு போயிடணும். இது ஆன்மீகம். இதுதான். இது மதத்தில் இருக்குதான்னா மதத்தில் அங்கேயும் இங்கேயுமா சில இடத்துல தெளிவுபடுது. ஆனால் ஆன்மீகவாதிகள் பிறகுறாங்க, ஆன்மீகவாதிகள் பேசுகிறாங்க. இப்போ வள்ளுவன் ஒரு ஆன்மீகவாதியானா ஆமாம் ஆன்மீகவாதி தான். என்ன மனிதன் பேசுகிறான், மனிதன் எப்படி வாழணும்னு பேசுகிறான். இப்போ மனிதன் அவன் சிந்திக்கக்கூடாதுன்னு பேசுகிறான்னா நீயும் சிந்திக்கணும்னு பேசுகிறான். அதனால தான் கேள்வியும் சொல்கிறான். என்னான்ட்டு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும்ன்றான். அப்போ ஏன் பேசக்கூட நீ என்ன பண்ணி தான் ஆகணும்? அனலைஸ் பண்ணு. கட்டுறதுனால ஆய பயன் என்னமோ படிச்சுட்டேன்றியே, அதனால் என்ன பயன்? அதனால் ஒரு பயனும் இல்லை. வாழறிவான் நற்றார் இன்னைக்கு கருவிகளை பற்றின திறமைகள்லாம் தெரிஞ்சோன்னு நீ தான் பண்ணி ஆகணும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியாது. வாழறிவான்னு அப்பே சொல்லிக்கிறான்ல, நாளைக்கு பைலட் வருவான்னு தெரியுமா என்ன அவனுக்கு? அப்போ ஏதோ தெரிஞ்சுக்குது அவனுக்கு. அப்போ திறமையானவங்களை நீ தான் பண்ணி ஆகணா. ஏற்பின்னாது உலகு அப்படித்தானே? தொழில்னாவே என்ன தான்? உழவு தான். அப்போ மற்ற தொழில் தெரியாது, எனக்கு தெரியும், எது ஒன்றா வரலாம். சாப்பிடாமல் இருக்க முடியாது. நீ என்ன பண்ணாமல் இருக்க முடியாது? சாப்பிடாம. உழவு தொழில் தான். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். அப்போது இது மாதிரி தெளிந்த ஞானத்தோடு சில மனிதர்கள் பிறகுறாங்க. இந்த பிறந்தாங்களா புரிஞ்சினாங்களான்னா தெளிவடைகிறான், யோசிக்கிறான், புரிஞ்சுக்கிறான். புரிதலின் உச்சத்துக்கு பேர் ஞானம். எதுக்கு பேர் ஞானம்? புரிதலின் உச்சம். புரிதலின் உச்சத்துக்கு போகிறான், தெளிவாகிறான். இந்த மனித சமூகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறான். மதம் கிடையாது, மதம் கிடையாது. மதத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்குது, மதவாதி மாதிரியே இருக்குது. சில பேர் பார்த்தா மதவாதி மாதிரியே இருக்கிறான். இல்லை, ஞானம் பேசிக்கிறான். மனிதன் நல்லா வாழணும், சிறப்பாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும், என்ன செய்யலாம். மதங்கள் எல்லாமே கெட்டதுக்கு தான் செஞ்சுதானா? மதங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் நல்லது மாதிரி இது. மனிதன் வளர்ச்சி அடையும் போது அது போதுமானதான் இல்லை. நல்லா புரிஞ்சிடணும். விலங்கா இருந்த மனிதனுக்கு மதம் ரொம்ப விசேஷம். விலங்கா இருந்த மனிதனுக்கு மதம் விசேஷம். வளர்ச்சி அடையும் போது அது போதுமானது இல்லை. உங்களுக்கு வேலி விசேஷம்தான். மரமாகும்போது இப்போ இந்த கார்பரேஷன்லாம் மரம் நட்டு போட்டு போகிறான், ஒரு வேலியை போட்டு போகிறான், ஆடு மாடு மேயக்கூடாதுன்ட்டு. அந்த வேலியை விட மரம் பெருசாகும் போது அந்த வேலியை அதுவே கிழிச்சிடும், இல்லை அதுக்குள்ளே இது இத்து போயிடும், இல்லைன்னா நம்மளே வெட்டி விடணும். இன்னும் கூட வச்சுன்னு அதுக்காக மரத்தை எடுத்துட்டிங்கன்னா வேலி முக்கியமாக மரம் முக்கியமா? மனிதன் முக்கியம், வேலி முக்கியம்னு பேசிக்கிறான். ஸோ எந்த மதத்தையும் இந்து மதத்தை கடந்து பேச முடியுது இல்லை. இந்து மதத்துலேயே இருக்கிறவங்க கூட என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் இங்கேயும் அங்கேயுமா என்ன ஆகுதுன்னா கொலாப்ஸ் ஆகுது. இப்போது சமூகத்தில் எல்லாம் கூட்டங்கள்லாம் ஒன்று அணையும் போது ஒன்று ஒத்துக்கிறான் போகிறதெல்லாம் போய் புதுசாக ஒன்று வருது. ரெண்டு பேர் 3 பேர் சேர்ந்து என்ன ஆகுது? புதுசாக வருது. அவன் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறான், பேசுகிறான். இதில் திருமூலர் ஒரு வித்தியாசமான மனிதர். கடவுள் புரிஞ்சுக்கிறார், வாக்கியை புரிஞ்சுக்கிறார், சமூகத்தை புரிஞ்சுக்கிறார், தந்திரங்களை புரிஞ்சுக்கிறார், கடவுளை அடையிறதுக்கு வழியை சொல்கிறார். அவர் தான் யோகம்னு ஒன்று போட்டு யோக சாதனையை சொல்கிறார். நியமமே எண்ணிலா ஆதனம், பிரணாயாமம், பிரத்யலங்காரம், தாரணை, தியானம், சமாதி இப்படிலாம் சொல்கிறார். இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுறாரு? புரிஞ்சுன்னு பேசுகிறாரு. வெளியாவது புக்காகவும் என்ன பண்ணுறாரு? போடுறாரு, எழுதி ஓலைச்சுவடியாக இருக்கும்போதே. அப்போ நிறைய புலவர்கள்லாம் எழுதுகிறாங்களா, நிறைய ஞானிகள் எழுதுகிறாங்களான்னா நிறைய ஞானிகள்லாம் ஆன்மீகத்தை வளர்க்குறாங்க. சமூகத்தோட போட்டி போட முடியல, அவங்களாலாம் பேசவும் முடியல. சமூகம் ஒரு சாக்கடை, என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. அவசியம் நமக்கு இல்லை. எனக்காச்சு, ஈசனுக்காச்சு, கடவுளுக்காச்சு, எனக்காச்சு, உண்மைக்காச்சு. என் வாழ்க்கையை நான் என்ன பண்ணிட்டு போனான், வாழ்ந்துட்டு போனான்ட்டு அவங்கவுங்க ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறான். அவன் இஷ்டமாக என்ன பண்ணிட்டு போகிறான், வாழ்ந்துட்டு போகிறான். பார்த்துட்டு அதே மாதிரி வாழ்ந்தால் நானும் ஆன்மீகவாதின்றான். இங்கே தான் பிரச்சனை. ஒருவர் அவருக்கு பிடித்த விதத்தில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனார்னா அதே மாதிரி வாழ்றது தான் என்ன சொல்கிறான் இவன்
ஒருத்தர் கரிமீன் சாப்பிட மாட்டேன்றார். பார்க்குறாரு, விலங்குகளெல்லாம் பார்க்குறாரு, அது துடிக்குது, அது வாழுது, நல்லா இருக்குது. எனக்கு அரிசி சாதமே போதுமானது, கத்திரிக்காய் போதுமானது, நல்லா சந்தோஷமாகவும் இருக்குது. அப்புறமா நான் ஏன் ஆடு மாடு கோழி குதிரை பாம்பை சாப்பிடுவானே, எனக்கு அவசியம் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. சாப்பிடவும் இல்லை. பார்த்துட்டு இவனும் சாடாமல் போயிட்டா நானும் ஆன்மீகவாதியை நீறான். இப்போ பிரச்சனை எங்கன்னு புரியுதான்னா, மீசையை வச்சுட்டா பாரதியா இல்லான்னு நினைக்கிறது. என்ன புரிஞ்சிக்கல? அவர் கடவுள் புரிஞ்சினார், இயற்கையை புரிஞ்சினார், வாழ்க்கையை புரிஞ்சினார். அவருக்கு போதும்னு ஒரு எல்லையும் வகுத்துக்கினார். அது யாருது? அவருது. அவரை மாதிரி வாழ்கிறது இல்லை ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் நான் எப்படி வாழணும்னா என்ன மாதிரி வாழணும். நான் யாரை மாதிரி வாழணும்? நான் என்ன மாதிரி. ஒரு 6 அடி உள்ள மனிதன் நடந்தான்னா அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருப்பான், ஒரு இலக்கு அடைஞ்சிருப்பான். நான் 5.8ன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தான் என் இலக்கு அடைய முடியும். அவன் எடுத்து வச்ச அடியே எடுத்து வச்சேன்னா நான் எங்கே இருக்க மாட்டேன். அவன் அடைஞ்ச இலக்கை என்னால் அடைஞ்சிருக்க முடியாது. அப்போ என் உயரத்தை, என்னுடைய பருமனை, என்னுடைய பலத்தை, என்னுடைய இதெல்லாம் நான் தெரிஞ்சினா தான் நான் என்ன பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. அப்போ செய்ய சாத்தியப்படாது. அப்போ நான் தான் புரிஞ்சு வச்சுக்கணும். கூட்டம் கூட்டமாக இவர்கள் வன்முறையை கையாளுறதெல்லாம் இங்கே நடந்துருந்தது. ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அப்போது ஆன்மீகன்ற பேரில் என்ன வைக்கிறானுங்க? ரவுடிங்க தான்ங்கிறானுங்க. ஆன்மீகம் இல்லை. கொள்கைக்காக வேண்டி உயிர் தியாகம் பண்ணுறது, வாள் எடுத்துன்னு போகிறது, வெட்டுறது, ஒருத்தன் கொலை பண்ணிக்கிறது, சாவடிக்கிறது, இந்த அளவுக்கு எஸ்டீம் போயிட்டுக்கிறான். இப்போது ஒருத்தனை கூட்டமாக நான் ஆகிட்டுக்கிறானுங்க, வெறி கொண்டு நான் ஆகிட்டுக்கிறான். கடவுள் புரிஞ்சிக்க பார்க்கல. அவன் கொள்கைக்கு தப்புன்றான். ஒரு இடத்துல வளர்த்து எடுக்கிறாங்க. அவன் என்னை கேட்குறான், எங்கள் அம்மா விட, எங்கள் அப்பா விட, அவனை விட, இவனை விட அவர் யார் எனக்கு விசேஷமானவர். அவரை போய் தப்புன்னு சொல்கிறல்ல, கோபம் வருது அவனுக்கு. அவன் கோபத்தில் நியாயம் இருக்குது தானே செய்யுது. இருக்குதா இல்லையா? கோபத்தில் நியாயம் இருக்குதா? கோபத்தில் நியாயம் இருக்குதுன்னா அமைதியாகிட்டீங்க. அமைதியாகிட்டீங்க. ரொம்ப ரொம்ப இதுவாகிட்டுன்னா எப்படிங்க கோபத்தில் நியாயம் இருக்க முடியும்? சிந்திக்க வேண்டிய இடத்துல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒய்யாபுரி என்னை சிவான் கூப்பிட்டா, என் பேர் சிவா தானே, கோவம் பண்ணணுமா சிந்திக்கணுமா? சிவான் கூப்பிட்றாரு, எஸ் சொல்லணும். நான் சொல்லுங்க அப்படி தானே சொல்லணும். அப்படி சொல்லணுமா? ஏன்டா என்ன சிவான் கேட்கணும், உனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லணுமா? எஸ் தானே சொல்லணும். என் பேர் சிவா தானே, என்னன்னு கூப்பிட்டாரு. அப்போ நான் என்ன சொல்லணும்? வாடப்படவே கூப்பிட்றாரு, டேயின்றாருன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணணும்? எஸ் தானே. அப்புறமா கூட கேட்கலாம், என்ன நான் என்னை போய் டாயின்ற என்ன தான் பெருனா தானே, நான் ஒரு மரியாதை பேசக்கூடாதா கேட்கலாம். இல்லை டாய் பூச்சி தான் என்ன பண்ணலாம், நம்மளாம் சொல்கிறா டாய், நம்மளும் என்ன பண்ணிட்டு போகலாம். தப்பு கிடையாது தானே. அங்கே என்ன இல்லைன்னா மனிதனுக்கு மொத்த மூளையும் என்ன ஆகிட்டுக்குது அப்படின்னா, மதம் போய் என்ன ஆயிடுச்சு, உள்ளே கரப்ட் ஆயிடுச்சு, உள்ளே இன்பில்டு பண்ணிட்டான். இதான் சரி. குழந்தைலேருந்தே அவனுக்கு சரி சரி சரின்னு சொல்லி கொடுத்த உடனே அவன் என்ன கற்றுக்கினானோ அதான் அவன் சரின்றான். ஒருத்தர் கரிமீன் சாப்பிட்ருவேன், கரிமீன் சாப்பிடாதவன் ஒரு கூட்டம் ஆகிட்டானா. இப்போ இது வரைக்கும் என்ன தான் சொல்லுங்கிறானுங்க? சாப்பிடாதவங்களாம் என்ன சொல்லுங்கிறான்? சாப்பிடாதான் சரின்றான். சாப்பிட்றவங்க மட்டும்தான் கூனி குருவி போகிறான் சமயத்தில். இப்போ பிரச்சனை அவன் கூனி குருவி போடாது நான் பேசுகிறேன்னா இது இவங்களுக்கு பிடிக்கல. பிரச்சனை அங்கே தான். பிரச்சனை எங்கே? ஒருத்தனை பண்ணி வச்சுக்கிறான். நீங்களாம் அசிங்கமானவங்க, நாங்களாம் யார்? நாங்கள் புனிதமானவர்கள். சைவம் சாப்பிடுங்கிற நீ அசைவம் சாப்பிட்ற நீ யார்? புனிதமற்றவன்னு சொல்கிறான். இல்லைடா நானும் கடவுள் தெரிஞ்சுனேன், எனக்கும் கடவுள் தெரியுது, கறி சாப்பிடுவேன்னு சொன்னால் ஒத்துக்க முடியல அவனால். எங்கே பிரச்சனைனா கரிமீனில் பிரச்சனை இல்லை அவனுக்கு. நாங்கள் புனிதமானவர், நீ எப்படி புனிதமானவனாக இருக்க முடியும்னு கேட்குறான். இங்கே தான் பிரச்சனை. இப்போ என்னை கெட்டவன் சொல்கிற அளவுக்கு ஆகிட்டான் அவன். நீ நல்லவன் தாண்டா திருந்த வேண்டியதுன்றா, திருந்தணும்னா கரிமீன் சாப்பிடணும் திருந்தணும். எங்கே வந்து நிற்கிறான் அவன்? கோட்பாட்டில் நிற்கிறான் அவன். ஏதோ கற்றுக்கணும் பத்தியா, அங்கே நிற்கிறான். நாம கறி சாப்பிடாம கற்றுக்கணும், அவன் கறி சாப்பிட கற்றுக்கணும். அவ்வளோதானே, அவ்வளோதான். இதனால எனக்கு என்ன நஷ்டம்? மாடுக புனிதமானதுன்றான். இவன் யாரு? மாடு சாப்பிட்றவன் யாரு? யாரை புனிதம்னு சொல்லணும்? இப்போ பாருங்கள், ஆன்மீகன்ற பேரில் சமூக மாற்றங்கள் எங்கே வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாக புரிஞ்சுன்னு நீங்கள் ஒத்துக்காத வரைக்கும். மாடு ஓட்டுற வண்டி ஓட்டுற நான், பைலட் ஆனாலும் மாடு ஓட்டி ஓட்டினாலும் நான் தான் விசேஷமானவையா? மாடு யார் கையில்? யார் டிரைவரு? பாரு, இதை வியாசன் மறைமுகமாக சொல்லிட்டு போய்கிறான். யார் விசேஷமானவங்களா? வண்டி ஓட்டுருவேன். தேர் ஓட்டிந்தாரா கிருஷ்ண பரமாத்மா? யார் பேச்சு கேட்டார்? அர்ஜுன
ஏன் பைலட் ஆகி தான் அவர் குருவாகணும்னு அவசியம் இல்லை. குதிரை ஓட்டினா கூட யார் தான் அவர்? எந்த அளவுக்கு சூழ்ச்சி புரிஞ்சு வச்சுக்கிறானுங்க. அப்போ வியாசனோட ஞானம் எந்த அளவுக்கு இருக்குது? தெளிவாக தான் இருந்துக்கிறான், சொல்லவும் செஞ்சுக்கிறானுங்க மறைமுகமாக. ஏன் நேராக சொல்ல முடியல? நேராகவும் சொல்லிக்கிறான். ஆனால் நமக்கு கதை சொன்னவங்களாம் யார் சொல்லுங்கிறாங்க? கண்ணனையும் கிருஷ்ணனையும் தான் சொல்லுங்கிறானுங்க. வியாசர் சொன்னார்னா சொன்னாங்க உங்களுக்கு. ஏன் வியாசர் சொன்னார்னு சொல்லல? அது எழுதுந்த யார்? கண்ணன்றது கதாபாத்திரம் தானே. இல்லை உண்மையாகவே நடந்திருந்தாலும் அது கதையாக மாற்றினது யார்? எனக்கு யார் சொன்னா? எங்கள் பாட்டி தானே எனக்கு சொன்னாங்க. பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லணுமா, கண்ணன் சொன்னான்னு சொல்லணுமா? எனக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. கண்ணன் ரொம்ப நல்லவன்டா, நல்லா படிப்பான், மனப்பாடம் பண்ணிவிடுவான், பயங்கர அறிவாளியாக இருப்பான், நீயும் அது மாதிரி வாழுன்னு சொன்னாங்க. இப்போ நான் உங்ககிட்ட நான் நல்லா படிக்கணும், அறிவாளியாக வாழணும்னு பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லணுமா, கண்ணன் சொன்னாங்கன்னு சொல்லணுமா? கண்ணனை உதாரணமாக வச்சு எங்கள் பாட்டி சொன்னாங்க. எங்கள் பாட்டி தான் என்ன சொன்னாங்க? என்ன நல்லா படி, நல்லா இருன்னு சொன்னாங்க. கண்ணன் சொன்னானா எங்கள் பாட்டி சொன்னாங்களா? இங்கெல்லாம் பாட்டியை சொல்கிற நீ, அங்கே மட்டும் ஏன் பாட்டியை சொல்ல மாட்டேன்ற? என்ன புரிஞ்சிச்சு? அப்போது ஆன்மீக போர்வையில் அசிங்கங்களை காலத்துக்கும் கடத்தினே வந்து இன்னும் சண்டையும் போரும் வன்முறையுமா தான் இருக்கிறோம். என்ன புரிஞ்சிக்கல? இயற்கையோ கடவுளையோ புரிஞ்சிக்கல. ஆன்மீகன்ற பேரில் ஏதோ ஒரு புக்கையும் நான் பணப்பாடத்தையும் நான் பாரம்பரியமாக வந்ததையும் தான் புரிஞ்சுக்கினேன். அப்படி தானே? வையாபுரி கண்ணன் ஒரு 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 ஜாதியில் பிறந்திருப்பான், ஒரு மதத்தில் பிறந்திருப்பான், ஒரு ஒழுக்கத்தில் வளர்ந்துருப்பான். அவன் கற்றுக்கிட்டு தான் அவன் சரின்னு தான் சொல்லின்னு இருப்பான். ஏன் இப்போ என்ன பார்த்து என்ன சொல்லுவான்? சிவா நீயும் எப்படி தான்டா சொல்லுங்கிற? நீ அங்கே சாப்பிட்டதுனால நீ என்ன சொல்கிற? நீ சாப்பிட்றது சரின்ற நான் என்ன சொல்கிறேன்? நான் சொல்கிறேன் நீ சாப்பிடாம இருக்கிறது தப்புன்னு நான் உன்னை சொல்லவே இல்லை. என்னை சொல்லும்போது தான் எனக்கு என்ன ஆகுது? வலிக்குது. கடவுளுக்கு அதுக்குன்னா இல்லை. கடவுளுக்கு அதுக்கு நான் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அதை விட்டுறான். துண்டா கறி சாப்பிட்றான்றான். மாட்டுக்கு வக்காலத்து எடுக்கிறான். மனுஷன் என்ன ஆயிட்டான்? அவன் மனுஷனை மறந்துட்டான். நம்மளாம் யாரு? மனிதர்கள். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றிட்டோம். யார் அவரு? அவரை மதத்திலேருந்து விடுதலை அடைய வைக்கணுமா இல்லை சாகடிக்கணுமா? மதத்திலேருந்து விடுதலை அடைகிறாரா இல்லை இன்னொரு மதத்துக்கு மாறுறாரா? ஏன் இன்னொரு மதத்துக்கு மாறுறாரு? மத மாற்றம் ஏன் நடக்குது? சமூகத்தில் மத மாற்றங்கள் ஏன் மாறுது? கம்பர்டபிலிட்டி இல்லை அவனுக்கு. என்ன ஜாதியில் மட்டன்னு சொல்கிறான் ஒருத்தர், பிரதர்ன்றார். என்ன பண்ணுவான்? பிரதர் தான் பிடிக்கும் அவனுக்கு. அப்படி தானே? என்ன மட்டமாக பார்க்குறான். மாட்டுக்கறி சாப்பிட்டா அங்கே மாட்டுக்கறி பிரியாணி ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை மத மாற்றம் எங்கே நடந்தது? சமூக மாற்றங்களுக்கு ஆன்மீகமாக காரணம், மதமா? மதம் காரணம். மதம் ஆன்மீகம் இல்லைன்னு முதல்ல புரிஞ்சிக்கணும். நீங்கள் மதம்னா ஒரு இந்து, கிறிஸ்துவ, முஸ்லீம் எல்லாம் தான் மதம்னு கிடையாது. ஏதோ ஒரு ஞானி கோணி சொன்னாருன்னு வரையறுத்துருக்குதுல்ல, அந்த வரையறையை சுமந்தான் நீங்கள் யார் தான்? பெருசாவாத மதம், வளராத மதம், இப்போ தான் தோன்றிய மதம். அப்படி தானே? அதுவும் மதம் தானே, வெறி பூச்சி தானே. அப்போ மனிதாபிமானம் என்ன ஆகும்? அவன் எப்படி மனுஷனாக இருப்பான்? மத வெறியே எப்படி மனுஷனாக இருக்க முடியும்? ஆகவே முடியாது. ஏன் ஆக முடியாது? அவனுக்குள்ள என்ன இருக்குது? கோட்பாடுகள் இருக்குது. மத கோட்பாடுகள் இருக்குது. கோட்பாடுகள் தான் வெறி பூச்சி போனால் மதம். கோட்பாடுகளை சுமந்துனுக்கிறவன் உண்மையை எப்படி சந்திப்பான்? உள்ளது எப்படி உள்ளபடி பார்க்க முடியும்? அப்போது ஆன்மீகம் சமூகத்தில் வேலை செய்தான்னா ஆன்மீகம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் மதம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ ஆன்மீகவாதினா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாழணும், நீயும் வாழணும், நானும் நல்லா இருக்கணும், நீயும். உனக்கு பிடிச்சது நீ செய், எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன். உனக்கு என்ன, ஒரு ஹோட்டல் போகிறோம், பொண்டாட்டி புள்ள எல்லாமே ஆர்டர் எப்படி பண்ணிக்கிறான்? எனக்கு வந்து ஒரு புளிச்ச மீன், எனக்கு பொண்ணு பையன் ஆளாளுக்கு ஒன்று, அப்படி தானே? எனக்கு வந்து ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லி சாப்பிட்டுப்பாங்க. என் பொண்டாட்டிக்கு ஃப்ரைட் ரைஸு. சாப்பிட்டுக்கலாமா சாப்பிடக்கூடாதா? அவைலபிலிட்டி தானே. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றவங்களாம் முட்டாளுங்கன்னா என்ன ஆகும்? குடும்பத்தில் நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க, குழப்பம் எப்போனா ஏற்பட்டுச்சா? நம்மளாம் ஒரு குடும்பம் தானே, குழப்பம் ஏற்பட்டுச்சா? எப்போ குழப்பம் ஏற்படுது? கட்டாயப்படுத்தும் போது.
இப்போ நான் கட்டாயப்படுத்தவே இல்லை, நான் பான்னு சிவசிவான்னு ஒரு இடத்துல உட்காந்துன்னு இங்கே இருந்துன்னு சொல்கிறேன். என்னான்ட்டு கடவுள் ஒன்று தான், கடவுள் மதம் தேவை இல்லை, நீ ஒரு விசேஷமானவன், உன்ன மாதிரி யாருமே இல்லாத போது யாரை கூட என்ன பண்ண வேண்டியதே இல்லை, போட்டி போட வேண்டியதே இல்லை. எல்லாருக்கிட்டையும் நீ போட்டி போடாமல் இல்லாமல் எல்லோரும் கூட என்ன பண்ணலாம், பழகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். சில பல பயிற்சிகள்லாம் நம்ம தாதாங்கலாம் சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சால் நமக்குள்ளே மூன்றாவது கண் ஒன்று இருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் தெளிவாக இருப்போம், நம்ம கொண்டாட்டமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கலாம், ஆனந்தமயமாக இருக்கலாம். நியாயம் தானே? யாரால் மட்டும்தான் இது சாத்தியம்? சமூக மாற்றத்தை யாரால் தான் எத்தான முடியும்? ஆன்மீகவாதியால் மட்டும்தான் எத்தான முடியும். அப்போ மதம் வேற, ஆன்மீகம் வேற. இப்போ மதத்தில் இருக்கிற ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாமா? ஒரு மத அடையாளங்களை கூட அவர் சுமந்துருக்கலாம், ஆனால் இன்னொரு மதத்தையும் அவர் என்னவா பண்ண பார்க்கலாம்? மதமே தேவையில்லைன்ற அளவுக்கு என்னவா ஆகலாம்? அவரே ஆகலாம். இப்போ நான் திருநூறும் பூசிப்பேன், நாமமும் போட்டுப்பேன், தேவைப்பட்ட தொப்பியும் கூட, சிலுவையும் கூட, எதை ஒன்றும் மாட்டிக்கலாம். இவர் எப்படி சிவையை வைக்கி கை குழின்றான் அப்படி போட்டுருந்தா? நான் எந்த உரிமையோடு இருக்கிறேன்? இன்னொரு விஷயம், உங்கள் வீட்டுக்கு ஏன் ஐயருங்களை பாப்பானை கூப்பிட்டு ஐயம் வளர்த்துனேன்? பாப்பா மனுஷன் தானே. எங்கள் வீட்டு கக்கூசு அடைக்கிறவரை கூப்பிட்டு என்ன பண்ணுவேன், அடைப்பெடுக்கிறவரை கூப்பிடுவேன். இப்போ நான் ஒரு விசேஷம் பண்ணுறேன், அது ஒரு சடங்கெல்லாம் நல்லா தானே இருக்குது. கடகன்னு ஓடி போய் உள்ளே போய் உட்காந்து நல்லாவா இருக்கான்? கூப்பிட்டு உட்கார வச்சு 4 பேர் கொளுத்திட்டு பங்கெல்லாம் போட்டு அவர் அதை சொல்லி இதை சொல்லி ஊற்ற நல்லா தானே இருக்குது. 4 பேர் உட்காந்துனா அது நானும் கொஞ்சம் ஊற்ற நல்லா இருக்குது தானே? நல்லா இருக்குதா இல்லையா? எனக்கு யாரோ ஒரு வேற்று மதவாதி கூட ஒரு சடங்கு செய்து வருவார்னா என்ன பண்ணலாம்? நான் சந்தோஷப்பட்டுக்கலாம், அப்படி தானே? எனக்கு ஈஸியாக எனக்கு கூடவே யாருக்குறான். இப்போ அவர் ஜாதியில் மட்டும் உயர்வுன்னா பிரச்சனையே எனக்கு என்ன பிரச்சனை? அவர் மனுஷன் தானே. இங்கே எங்கே ஜாதி வந்தது? அவர் ஒரு வேலை செய்கிறாரு, நான் தொழில் ரீதியாக பார்க்குறேன், எனக்கு அவர் உதவுறாரு, என்ன பிரச்சனை? அப்படி தானே? ஆனால் அப்படி பார்க்கல இந்த சமூகம். எப்படி பார்க்கல? அப்படி பார்க்கல. யாரைனா எதனா ஒரு கூட்டத்தில் அடைச்சி விட்டுடணும், அந்த கூட்டத்துக்கு நான் அடிமையாக இருக்கணும். அந்த கூட்டமும் என்னை ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போது இவனும் தனியாக வந்தால் இவனும், எனக்கு எந்த கூட்டமும் வானான்றேன். புதுசாக நானே என்ன பண்ணிடலாம், ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கலாம். புரியுதா? இப்போ ஆன்மீகவாதிகள் என்ன செய்ய முடியும்னா ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும். ஆனால் நாளடைவில் இது ஒரு மதமா? வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. வாய்ப்பு அப்படி வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாகறேன். நான் அசிங்கமாக பேசினா நீங்கள் என்னை பெருசாக சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. புரியுதா? என்னை பெருசாக சொல்லக்கூடாது. நீங்கள் இங்கே நான் முக்கியம் இல்லை, யார் தான் முக்கியம்? கடவுள் தான் முக்கியம். உங்களுக்கு டீல் யாரை கூட? கடவுளாக கூட, என்னை கூட கிடையாது. நான் ஒரு வழிகாட்டி இருக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். இப்படி இருக்குது, இப்படி உனக்குள்ளே கண் இருக்குது, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குது, இதெல்லாம் நீ எப்படி அனுபவிச்சுட்டு போகலாம், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம். விருப்பம், நீ தயிர் சாப்பிட்றனா சாப்பிடலாம், கறிமீன்லாம் சாப்பிட்டுக்கலாம். சொல்கிறவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க, சொல்கிறவன் பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னு ஒன்று. இவன்லாம் சொன்னவன் இவனெல்லாம் இவன் திட்டுறான்றான். சொன்னவன் பேச்சை கேட்காதீங்கன்னா கேட்கக்கூடாது தானே? இது சரின்னா தப்புன்னா இருக்குது. அவர் சரியாக இருந்தால் அவர் பிரச்சனை. நீயா 4 குறிப்பிட்ட பேரை சொல்லி அந்த 4 பேர் எதனா புக்குங்களை வச்சுக்கின்னு இதெல்லாம் சரின்னு சொன்னால் அப்போ வாழ்க்கை என்ன இருக்குது? எந்த புத்தர்கிட்ட ஃபோன் இன்றைக்கி இருக்கிற ஃபோனை ஆப்ரேட் பண்ண கற்றுக்க முடியும்? எந்த புத்தகத்தில் இருக்குது? இன்றைக்கி தான் புதுசாக என்ன பண்ணா? இதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு தாண்டி போய் கோடிங் எழுத ஆரம்பிச்சிட்டான். வேத நூல்லாம் படிச்சுருந்தாக்கா நீங்கள் போய் கோடிங் பண்ணி வேலை செய்ய முடியுமா? ஒருத்தர் ரிக்வேதம் படிச்சுக்கிறேன்றாரு, அவர் போய் பழம் நடத்த முடியுமா? அவர் கூடவே சொல்கிறார் நான் எம்சிஏவும் படிச்சுக்கிறேன், எம்பிஏவும் படிச்சுக்கிறேன்றார். ஏன் எம்பிஏ படித்தார்? வாழ்ந்தாகணும், அப்படித்தானே? அந்த பெல்லச்சே போச்சிட முடியுமா? போதுமா அந்த சம்பளம் அவருக்கு? அந்த மதம் போதுமா அவருக்கு? இன்னைக்கு மனிதனுக்கு மதம் போதாதுன்னு புரிய வருது. இன்னைக்கு மனிதனுக்குன்னா புரிய வருது, மதம் போதாதுன்னு புரிய வருது. இப்போ தான் மனிதன் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்புகிறான். உடனே ஒரு பக்கம் கடவுளுக்கு தான் இல்லையான்னு ஒரு குழப்பம் ஏற்படுது. கடவுள் இருக்குதுன்னு உடனே அவன் எங்கே போகிறான்னா மதத்துக்கிட்ட தான் போகிறான். கடவுள் இருக்குதுன்னா மதம் கடந்து தான் சிந்திக்கணும். மதத்துக்கிட்ட போயிட்டா நீ என்ன பண்ண முடியாது, கடவுள் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்? எழுதப்பட்ட நூலில் கடவுள் இல்லை. கடவுள் எப்போதும் இருக்குது, நூலில் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறான். நூல்கள் கடவுளை அடையாளப்படுத்தணுமே தவிர நூலே கடவுளாக மாற முடியாது. பாம்பேன்ற ஒரு மேப்பை வச்சுன்னு நீ பாம்பேன்னு சொல்லலாம், ஆனால் அது பாம்பே கிடையாது. பாம்பே போகிறதுக்கான வரைதளம், அந்த வரைபடத்தை பார்த்துட்டு என்ன பண்ண, நீங்கள் பாம்பேக்கு போகணும். ஏதோ ஒரு ஊர், டெல்லியாக இருக்கலாம், ஏதோ ஒரு கருமம் அது மேப்பில் என்னவோ அது. அப்போது ஆன்மீகம் என்பது சமூக மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் எது மட்டும்தான்? ஆன்மீகம் மட்டும்தான்.
சமூகத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும். நான் சொல்கிறேன், ஆன்மீகவாதி அத்தனை பேரும் முன்னேற்றுவான். நல்லா நினச்சிக்கோங்க. பில்கேட்ஸ் ஒரு மதத்தை சார்ந்திருந்தாருன்னா வளர முடியுமா? அவர் எப்போ எந்த மதத்திலையும் நீங்கள் அடையாளப்படுத்த முடியுமா? அவரை வசதியாக இருந்தவங்களாம் யாருன்னா மதத்துக்குள்ளே போக முடியுமா? என் குரு நீங்கள் எதனா மதத்தை அடையாளப்படுத்துவீங்களா? மாட்டோம். சிவவாக்கியர் அப்படி பண்ண முடியாது. திருவள்ளுவரை நீங்கள் மதத்துக்குள்ளே அடையாளப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்? மதத்துக்குள்ளே சாராமல் மனிதம் பேசி இறைவனையும் புரிஞ்சுக்கின்னு சரியாக வாழ்ந்த மனிதர்களும் இருக்கிறாங்க தானே? இருக்கிறாங்க. மதத்துக்குள்ளே இல்லாமல் மதத்தை விட்டு வெளியே வாழ்ந்துன்னு ஒழுக்கமுறை சொன்னவங்களும் இருக்கிறாங்க தானே? இப்போது மதத்துலேருந்து வெளியே வா, ஆனால் நான் சொல்கிற ஒழுக்கமுறையை ஃபாலோ பண்ணு சொன்னாங்களா இல்லையா? நான் உங்களுக்கு என்ன ஒரு ஒழுக்கமுறை கொடுத்தானா? இத்தனை மணி தான் எழுந்துக்கணும்னு சொல்கிறேன்னா? இந்த கலர் யூனிஃபார்ம் தான் போடணுன்னா? இந்த மாதிரி உணவு தான் சாப்பிட்ணுன்னு சொன்னேன்னா? குடிக்கணும்னு சொன்னால் குடிக்கூடாதுன்னு சொன்னேன்னா? யார் இருப்போம்? இல்லை நீ தெருவிலலாம் கூத்தாடுறேன்னா நான் ஆடுறேன் நீ ஆடுன்னு சொன்னேன்னா? ஆடுறவங்களாவோ மட்டும் ஆடுங்க, ஆடாதவங்க சும்மா நந்துவாங்க. என்ன பிரச்சனை? கொண்டாடுறவன் கொண்டாடுறவன் என்ன பண்ணு? இப்போ எல்லோரும் கட்டாயம் வந்து எனக்கு கூட கூத்தாடணும்னு சொன்னேன்னா? சத்சங்கத்துக்கு கட்டாயம் வந்தா இன்னொன்னா? இல்லையே. ஆனால் கட்டாயப்படுத்துறது நீங்கள் செய்யலாமான்னு கேட்குறேன். நான் ஃபாலோ பண்ணலாமா? நானே உங்களை கட்டாயப்படுத்த ஒத்துக்கலாமா? நான் சொன்னால் நீங்கள் செஞ்சுருவீங்களா? நான் என்ன சொல்லி கொடுத்துக்குறேன் உங்களுக்கு? யாருக்கு சரியாக செய்ய? உனக்கு திருப்தியாக வாழறதுக்கு வந்தியா, எனக்கு திருப்தியாக வாழ வந்தியா? சிவா கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் சிவா என்ன சொல்லுவார்? கட்டாயமாக ஆனந்த வாழ்க்கை வந்துரு, 40 நாள் கோர்ஸுக்கு வந்துரு, பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருன்னு சொல்லுவார் தானே? அப்படி சொல்லுவாரா? வந்தால் உதவ முடியும்னு சொல்லுவாரா? வரலண்ணா கட்டாயம் கிடையாது தானே? அப்படி தானே? ஒரு நாள் நடத்துகிற பாடத்தை ஒரு சத்சங்கத்தை நடத்த முடியுமா? ஏன் நான் இலவசமாக கொடுக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கணும்? ஆன்மீகம்னா இலவசமா? நான் வாழணும், நீயும் என்ன பண்ணா? 2 பேரும் வாழ்றதுக்கு தானே வழி தேடணும். நீ மட்டும் வாழணுமா இல்லை நான் மட்டும் வாழணுமா? நீயும் நல்லா இருக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும்? உன்னால் முடிஞ்சது எனக்கு கொடு. நீ மீனை கொடு, நான் நெல் கொடுக்குறேன். அப்படி தானே? நீ எனக்கு எதனா கொடு, நான் உனக்கு எதனா கொடுக்குறேன். நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம்? என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ, வாங்க கட்டிப்போ. கட்டாயமா இது? கட்டாயம் வாங்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ என்ன ஆச்சுன்னா, மதவாதிகளாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் அந்த மதத்தெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால வசதியாக வரேன்னு நினச்சிக்கிறாங்க. மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ண நல்லா வரேன் நான்? அவசியம் இல்லையே. உண்மை சொல்கிறேன். கடவுள் வெற்றி. இப்போ ஒரு கண்டவர் விண்டியில் எவ்வளோ அழகாக சொல்கிறேன். ஒய்யா அப்படி கேட்டாரா தெரில, அவர் பார்த்தாரா என்னன்னு எனக்கு புரியாது. அவருக்கு தான் பிரச்சனை அது. அப்போ நாம் தான் உசாராக இருக்கணும். ஆன்மீகம் என்பது சமூகத்தில் பெரிய புரட்சி செய்யக்கூடியது. சமூகத்தில் என்ன பண்ணோம்? பெரிய புரட்சி. இந்த டியூப்லைட்டை கண்டுபிடிச்சவன் யாருன்னா ஆன்மீகவாதி. அறிவியல் அறிஞ்ச பேர் ஆன்மீகவாதியானா பிற நலம் பேன்ற யார் தான்? ஏன் அந்த பல்பை கண்டுபிடிச்சான்? ஃபயர் மேலே படக்கூடாது, மீத்தேன் எரியக்கூடாது, பல்ப் வெளிச்சம் மட்டும் தான் போகணும். அதுதான் கரண்ட்டை கண்டுபிடிச்ச யார் தான்? நீங்கள் ஆன்மீகவாதின்னா ஒரு மத அடையாளத்தோடு இருக்கிறவங்க ஆன்மீகவாதின்னு சொன்னால் யார் தப்பு? ஃப்ளைட் கண்டுபிடிச்சவன் ஆன்மீகவாதி. நம்மளை பாதுகாப்பாக எடுத்து போய் ஓட்டணும்னு நினைக்கிற பைலட்டு ஆன்மீகவாதி. நம்ம அங்கே இருக்கும்போது நமக்காக சேவை செய்கிற அந்த பணிப்பெண்கள் அல்லது பணியாளர்கள் ஆன்மீகவாதி. ஒரு வேலையை சிறப்பாக செஞ்சால், சரியாக செஞ்சால் அவர் யார்? அவரே. இப்போ ஆன்மீகன்றது சமூக புரட்சிக்கு வித்துடுமா வித்துடாதா? அப்படி இப்போ ஆன்மீகத்தை பார்த்தா தான் இந்த சமூகம் மாறும். மதம் ஆன்மீகத்தை மாற்றிட்டீங்கன்னா கோட்பாட்டுக்கு அடிமையாயிடுவீங்க. ஆன்மீகம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல. இயற்கையை புரிந்து கொண்டு, என்னை புரிந்து கொண்டு இன்புற்று இருப்பது மட்டும்தான் ஆன்மீகம். அப்படி வாழ்ந்தால் யாருன்னா தொல்லை வருமா? பிரச்சனை வருமா? அப்போ நீ இயற்கையோடு இருந்து நீ ஒழுங்காக இருந்து நீ சாதாரணமாக இருந்துட்டு போயிட்டு தானே ஆன்மீகவாதின்னா? எனக்கு ஏன் சொல்கிறேன்னு கேட்குறான் ஒருத்தன். உன்னை ஏன் நான் கேட்க சொன்னேன்னு கேட்குறேன் நான். இங்கே தான் பிரச்சனை. நான் உன்னை கேட்க சொல்ல புரிஞ்சிச்சு இல்லை? நீ தான் நல்லா தானே இருக்கிற, ஏன் என் வீடியோ பார்க்குற? என்னை பார்க்கறது உனக்கு ஏன் வேலையை வச்சுங்கிற? என்கிட்ட எதனா வேணும்னா வாங்கிக்கோ, கொடுக்குன்னா கொடுன்றேன். எனக்கு எதனா கொடு, இல்லை என்ன பண்ணி என்கிட்ட வாங்கிக்கோ, இல்லை உன்னை நான் திருத்த போகிறேன். என்னையா நீ திருத்த போகிற? கொண்டாட்டத்தை நீ எப்படி திருத்த முடியும்? நான் தெருவில் கூத்தாடுறேன், நீ ஆடுற கூத்து சரியிடாது, இப்படி ஆடணும்னா நியாயமா? இது மியூசிக் வாசிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி குடிச்சிட்டு போயிடுறேன், அவ்வளோதானே. அப்போ வாய்ப்பு கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிட்டு போகிறேன்? எனக்கு கிடைச்ச உணவை சாப்பிட்டு போகிறேன், எனக்கு கிடைச்சபடி நான் என்ன பண்ணிட்டு போகிறேன்? நான் சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய இலக்கு. கடவுளுக்கு நெருக்கமானது வாழ்க்கை. நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த 3வது கண் விழிப்பு வந்துச்சு, உங்களுக்கு தெளிவாயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொண்டாட்டமான மனிதனாக நீங்கள் மாறணும்.
யார் உங்களை நீங்கள் தான் வழிநடத்தணும். சோகமாக இருக்கிறதுக்கான காரணம் எதுவுமே தேவையில்லை. நான் அழகாக சொல்லிட்டேன், துன்புறுத்துக்கு எதுவுமே காரணம் இங்கே இல்லை. வச்சுங்கிற பற்றும் பாசமும் தான் உங்களை என்ன பண்ணுது, துன்புறுத்துது. நீங்கள் உள்ளவும் வெளியவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிற வழியை பாருங்கள். உள்ளவும் வெளியவும். உள்ள என்ன இருக்குது, கடவுள் இருக்குது. வெளியே என்ன இருக்குது, கடவுள் இருக்குது. சுற்றி என்ன இருக்குது, கடவுள் தான் இருக்குது. நான் என்னத்துக்கு வந்துக்கிறேன், கொண்டாட்டு போகிறதுக்கு வந்துடுறேன், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் முடிஞ்சதை செஞ்சுட்டு போங்க அந்த சமூகத்துக்கு. இப்போ என்னால் முடிஞ்சது நான் பேசிட்டு 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறேன். என்னால் முடிஞ்சது. உங்களால் முடியும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, எதை ஒன்றா செய்யுங்க. நீங்கள் சிஏ வந்து அக்கௌண்ட்டை சரியாக செஞ்சுட்டு போ, இல்லை கம்ப்யூட்டர் வேலை சரியாக செஞ்சுட்டு போ, ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறியா சரியாக செஞ்சுட்டு போ, ஒரு செலவு தொழிலாளியாகிறியா சரியாக செஞ்சுட்டு, சுடுகாட்டில் வெட்டியாராகிறியா தப்பு இல்லை சரியாக செஞ்சுட்டு போ. செய்தொழில் வேற்றுமைனாக்கா செய்கிற வேலையை பற்றி மதிப்பு வருதுன்றதுலாம் கிடையாது. நீ நீதிபதியே ஆனாலும் கூட உனக்கான சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தின்னு சரியாக வாழ்ந்துட்டு போ. இல்லைன்னா கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது. கடவுள், இயற்கை, உண்மை. நீ எதை செஞ்சாலும் அது உனக்கு திருப்பி செய்யப்படும். நீ மாடை சாப்பிட்டீங்கன்னா மாடு உன்னை சாப்பிடாது. பசியே ஆத்திக்கிறதுக்கு சாப்பிட்டா தப்பு இல்லை, பசியை ஆத்திக்க சாப்பிட்டா தப்பு இல்லை. மாடுகறி தான் சாப்பிடுவேன்னா தான் தப்பு. என்னால் மாட்டுக்கறி தவிர வேறு எதையும் சாப்பிட முடியாதுன்னா குற்றம். அப்படி வாழக்கூடாது, அப்படி வாழக்கூடாது. தன் உன் பெருக்கத்துக்கு சாப்பிடக்கூடாது, பசிக்கு சாப்பிடணும். அது ருசியாகவும் சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ருசிக்காகவே சாப்பிடக்கூடாது. பசிக்கு சாப்பிட்றது ருசியாக்கிக்கலாம், ஆனால் ருசிக்காகவே பசியை உருவாக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்து கூட நஞ்சு தான். அப்போ நான் அளவு, நான் இதுவே வச்சுக்கிட்டு என்ன தான் நான் தான் மெயின்டைன் பண்ணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து கோட்பாடுகளை உன் மண்டையில் வச்சுன்னு அதனால் நீ ஆன்மீகவாதினா நியாயமா? அது கோட்பாடுகள் ஆன்மீகவாதி இல்லை. கோட்பாடு ஆன்மீகத்தை கிடையாது. ஒரு மனிதன் கருணையாக இருக்கணும், பிற நலம் பேணணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எல்லோரும் அவ்வளோதான். எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட்டா எல்லாம் நல்லா இருக்கணும். அவனை கூட தொல்லை போய் நிற்பான், சண்டை போய் நிற்பான் கிடையாது. எனக்கு சொன்னால் இது மாதிரி போய் சொன்னேன்ப்பா உன் பிரச்சனை எனக்கு எதுக்கு, நீ என்ன வேணா பண்ணின்னு போ, பாவம் நீ எதுக்கு போந்துக்கிற. ஆமாம், கோட்பாடு மட்டுமே மண்டையில் வச்சுருந்துட்டு ஒரு ரோபோவாக இருந்துட்டு வாழ போந்தோன்னே நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ரோபோ, சில பேர் நிறைய ரோபோங்கள் இருக்குதுங்க. ரோபோ கூட சொன்னால் கூட கோபம் வருதுனாக்கா என்ன சொல்லுது, வேறு என்ன சொல்லு, ஒரு இயந்திர கதியா இல்லைன்னா மரியாதை குறைனா நீ வந்துட்டு போ, நான் ஒரு மடைனா இருந்துட்டு போகிறேன். நீ தான் அறிவாளியாகவே இரு, நான் இருந்துட்டு போகிறேன், நான் வந்துட்டு போகிறேன். ஆனால் வாழ்க்கை முட்டாள்தனத்துக்கு தான் என்னக்கா நான் என்ன பண்ணிட்டு போகிறேன், ஒரு முட்டாளாக இருந்துட்டு போகிறேன். குழந்தை கூட விளாட்றதுக்கு எப்படி இருக்குண்ணா, நான் அறிவாளியாவாக இருக்குண்ணா, குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பேசணும், அவ்வளோதானே. இந்த சமூகத்தில் நான் ஜாலியாக பேசிக்கணும், கொண்டாட்டமாக இருந்துட்டு போகிறேன். ஆன்மீகம்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், நீ உன்னை கொண்டாடுறது தான். என்கிட்ட வந்தால் தான் கொண்டாட்டம்லாம் கிடையாது. நீ எங்கே இருக்கலாம். சில பேர்லாம் கீழே ஐயா தெளிவாக பேசுனீங்க, நிறைய பிரச்சனை நான் பேசிக்கிறேன். பிரச்சனை என்ன, கோவம் ஏன் வருது, பயம் எதுக்கு வருது, இல்லை நிறைய அபிராமி அந்தாதி பேசி வச்சுக்கிறேன், 6 கிளை மதங்களை பேசி வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் குண்டலினி பேசி வச்சுக்கிறேன், யோகம் பேசி வச்சுக்கிறேன். அண்மையில் திருமந்திரம் வெளியிட்டோம் விட்டுருக்கிறேன். கையில் உங்கள் கையில் இன்னும் தழவில், விரைவில் உங்கள் கையில் திருமந்திரமும் தவழும். திருக்குறள் விளக்குரை எழுதி வச்சுக்கிறேன். நன்றி உணர்வு, நீதான் கடவுள், துன்பம் உனக்கு இல்லை எழுதி வச்சுக்கிறேன். உபதேசம் தரத்துக்குன்னே வழிகாட்டின்னு ஒரு புக்கை எழுதி வச்சுக்கிறேன். அதை ஜெயா டிவியில் இதுவும் புத்தக விமர்சனத்துக்கும் அமைச்சு அவங்களும் அந்த புக்கை பேசி வருகிறாங்க. நான் உங்கள் நலன் விரும்பி, உங்கள் நலன் விரும்பினா என் நிலைமை விரும்பாமல் இருப்பேனா? நீங்கள் நல்லா இருக்கணும் நான் கெட்டு போகணுமா, இல்லை நான் கெட்டு போனால் நீங்கள் நல்லா இருக்கணுமா? தேவையில்லை. நானும் நல்லா இருக்கலாம். நான் பாலம் அமைச்சு தர முடியும், நான் படுத்து நீ என் மேலே நடுன்னு சொல்ல முடியாது. என்னால் என்ன செய்ய முடியும், பாலம் அமைச்சு தர முடியும். நான் படுத்துக்கிறேன் நீ மேலே ஏறி நந்து போன்னு சொல்கிற அளவுக்கு நான் என்ன கிடையாது, முட்டாள் கிடையாது. பாலம் அமைச்சு தரேன், நீ 2 கை போடு, என்ன பண்ணலாம், பழக போட்டு பாலத்தை ஈஸியாக கடக்கலாம். வாழ்க்கை ரொம்ப இன்பமயமானது. சமூகம் எப்போவுமே மாறாது, அதாவது பிரச்சனை. ஜாதி வச்சுருக்கோம், அது பிரச்சனை. ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு வேறு வேலை இல்லை. ஒரு எம்எல்ஏ கவுன்சிலர் போய் ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே நாம் கட்சி உறுப்பினர் அடிச்சிட்டாருன்னு சொல்லி இவரும் டிஎம்கே ஆள் தான் ஆச்சாருன்னு அவரும் பேசிக்கிறாங்களே தவிர என்ன பேசிக்கல, அங்கே நடக்கலை. பேசிக்காக என்ன நடந்ததுன்னே புரிஞ்சிக்கல. அவர் சர்ச்சில் அந்த பிரச்சனையை கேட்டுக்கிறாரு, சர்ச்சு பாதிரியார் ஆளை விட்டு வச்சுக்கிறாரு, ஆளை விட்டு வச்சுரு டிஎம்கேவாக இருக்கிறாரு. இவ்வளோ தான். இதில் திமுக என்ன பண்ணிச்சே, இல்லவே இல்லை, பிரச்சனையே இல்லை. யாரோ ஒரு எம்எல்ஏ பையன் வீட்டில் வேலை செஞ்சுக்கிற பிள்ளையே வச்சுக்கிறான். அவங்க தலித்து, அவங்க தாத்தப்பட்டவங்க, அவங்களுக்காக மற்றவங்க பேசலை, அவங்களாம் பேசுனா இல்லை. யார் தலித்து வந்தால் மட்டும் அடிக்கலாமா? யார் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது,
படிக்கக்கூடாது. எம்எல்ஏ பிள்ளை நம்ம மட்டும் வேலைக்காரிகள் எதனா பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இது எம்எல்ஏலாம் எங்கே வந்தார்? அவர் தெளிவாக சொல்லிட்டாரு கருணாநிதி எம்எல்ஏ, எனக்கு என் பிள்ளைக்கும் சம்மந்தம், அவன் தனியாக வாழ்ந்துங்கிறான், அது அவன் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையவே கிடையாதுன்னு தெளிவாகவே சொல்கிறாரு. இப்போது இந்த புள்ள போய் காதலிக்கிறாரா, இது அவருக்கு பிரச்சனை. அவள் காதலிச்சா ஒன்று, நான் உங்கள் வீட்டுக்கு வேலை தானே செய்ய வந்தா? முதல்ல வீட்டு வேலைக்காரிக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி வச்சதே குற்றம் தானே. இது இப்போ நேசன் ஒன்று பிரச்சனை, 62 இடத்துல விட்டாங்க, புள்ள போய் பார்த்துக்கினாரு, அடிபட்டாருன்ட்டு. அவன் அடிக்கிறாங்க சார், பிடிக்கிறாங்க சார்ன்றான். உனக்கு பத்திரிகை சுதந்திரம் எது கொடுத்து வச்சுறாங்க? அத்தவங்க ரகசியத்தை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் காசு வாங்குறதுக்கா பண்ணானுங்க? இல்லையே. அப்போ மனித மனம் அசிங்கமாயிடுச்சு. ஆனால் ஆன்மீகம் அப்படி இல்லை, நேராகிடும். நேர்மையாக வாழலாம், என்ன முடியுமோ அதை செஞ்சு உதவி பண்ணிட்டு 4 பேருக்கு நீ நல்லா இருக்கலாம். ஆன்மீக வாழ்க்கை சமூகத்திலேருந்து மாறுபட்டது, மதத்திலேருந்து மாறுபட்டது. ஆன்மீகம் என்பது தன்னை தான் கொண்டாடுவது, பிறரை நேசிப்பது, அடுத்தவங்க நலனில் அக்கறை எடுத்துக்கிறது. அடுத்தவங்க நலனில் என்ன பண்ணோம்? அக்கறை. நான் சத்தியமாக அக்கறையோடு தான் பேசுகிறேன். நீங்கள் அக்கறையாக இல்லைன்னா யார் பிரச்சனை? அப்போ அக்கறையாக பேசுகிறோன்னாக்கா அப்படியே நாகரிகமாக பேச, என் மேலே அக்கறையாக நீ எனக்கு என்ன நாகரிகமாக பேசுனா, நீ என் தோழன், நான் என்ன பண்ண முடியும்? உங்கள் தோல் மேலே கை போட்டு பேச முடியும். நீ எனக்கு அந்நியப்பட்டவன் கிடையாது. மற்ற ஆளுங்கள்லாம் அன்னிப்பட்ட அதிகாரிங்கிட்ட போய் நான் என்ன பண்ண முடியாது? அங்கே போய் போலீஸ்காருக்கு மடங்கினோடனே டேயின்னு கூப்பிட்றாரு, நம்மளை போய் டேயின்னு சொல்ல முடியும்? ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிப்பான்? 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டு போவோம். ஆனால் அவன் காதலை மட்டும்தான் அது கேட்டிருக்காது. அப்படி தானே? ஆனால் அப்படி அவர் அவமானப்படுத்தினார்ல, டேயின்னு கூப்பிட்டு, தண்டனை உண்டு கடவுள்கிட்ட. நீங்கள் நினச்சக்கூடாது அதிகாரி ஆகிட்டாருன்னா அவர் எதை வேணா பண்ணலாம்லாம் நினச்சிக்காதீங்க. கடவுள் என்ன பண்ணுவான்? தண்டிப்பான். அடுத்தவங்களை அவமானப்படுத்தினா கடவுள் உங்களை தண்டிப்பான். நான் உங்களை பார்த்து ஒருத்தவங்க மாதிரிலாம் பேசி உங்களை யாருன்னா அவமானப்படுத்தினா என்ன? யாருன்னா உங்களை பார்த்து ஏங்க ஒருத்த ஏன்னா வந்து நீங்கள் அப்படியே கேட்டுனுங்கிறேன்? இல்லவே இல்லை. அப்போ நான் பேசும்போது என்ன பண்ணுறேன்னா, பேச்சுக்காக வேண்டி பேசுகிறேன். சிங்கப்பூரில் பேசுகிறேன்னா அது சிங்கப்பூரில் கூட்டம் தான், நான் தான் பண்ணியிருப்பேன். என் வார்த்தையெல்லாம் பிடிச்சிருது, அது மாதிரி பேசுறதெல்லாம் பிடிக்காமலாம் இல்லை. அது அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கும் நீதிபதிக்கும் மற்றவங்களுக்கோ பிடிக்காது, தெரியாது. ஏன்னா நாகரிகமாக வளர்ந்தவனுக்கு, கோட்பாடு உள்ள ஒரு மனிதனுக்கு குரங்கு சேஷ்டை பிடிக்காது. குரங்கு கோட்பாடு பற்றிலாம் நடக்காது. லெஃப்ட் ரைட்லாம் போட்டு குரங்கு நடக்குன்னா என்ன பண்ணா நடக்கும்? இப்போ குரங்கு நடக்குது, அவ்வளோதான். கோட்பாடோட நடக்குமா? ஜாலியாக நடக்குமா? அப்போ குரங்காலேயே ஜாலியாக நடக்க முடியும்னா மனுஷன் எப்படி நடக்கணும்? ஒரு குரங்கே தன்னை கொண்டாட்டமாக வச்சுக்க முடியும்னா, ஒரு விலங்குகளே தன்னை கொண்டாட்டமாக வச்சுக்க முடியும்னா, மனிதன் எப்படி இருக்கலாம்? எனக்கு பகுத்தறிவு கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கா, துக்கப்பட்டுக்கிறதுக்கா? என்னை நானே குற்ற உணர்வு வச்சுக்கிறதுக்கா, இல்லை நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கா? என்ன பிரச்சனை? இது புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு கரடி, இல்லை 5 அறிவு விலங்குகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது 6 அறிவு உள்ள நான் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? ஒரு கேள்வியே இல்லையா? ஏன் இல்லை மகிழ்ச்சியா? சமூக ஒழுக்கமும் எனக்கும் ஏதோ முரண்படுது. சமூகம் சொல்கிறதுக்கு நான் எங்கேயோ முரண்படுறேன். சமூகம் சொல்லுது காலிலேருந்து ஐகிரி நந்தினின்னு சொல்லுந்து, நான் காலிலேருந்து என்ன சொல்லுங்கிறேன்? ஆண்டவரே கத்தாவேன்னு சொல்கிறேன். இங்கே பிரச்சனை. ஐகிரி நந்தினி சொல்லுவா, ஆண்டவரே கத்தரே சொல்லவா? ரெண்டுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இஷ்டம்? ஒரு நாள் அழகிரி, ஒரு நாள் ஆண்டவர், இன்னொரு நாள் வேறு எதுனா சொல்லாமா சொல்லிடாதா? காலில் ஏந்துனா தான் முக்கியம். இன்னும் கூட முன்னொரு பிசினை என் பொண்டாட்டி பேர் கூட சொல்லலாம், ஏந்தும் போதே பாபி 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 பாபின்னு. அப்படி தானே? அதனடா பாவி அவன் பொண்டாட்டி பேருனாக்கா காது சரியாக கேட்கலன்னு அர்த்தம். என்ன வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யாரால? பகுத்தறிவு உள்ள மனிதன் எப்படி வாழலாம்? அடுத்தவங்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது, அவள் தானே? தொல்லையை நீயே ஆக்கிக்கினா யார் பிரச்சனைன்னு கேட்குறேன். ஏன்டா என்னை பார்த்து தொல்லையை ஆக்கிக்கிறேன்ற? உனக்கு தொல்லைன்னு தெரியும் போது என்ன பண்ணிடணும்? ரிமோட் யார் கையில்? சூட்சும கயிறு யார்கிட்ட? உங்ககிட்ட தானே. நீ எப்படி இரு, சந்தோஷமாக இரு. என்னை பார்த்து அவனுக்கு துக்கம் வருதுன்னா என்ன பண்ணாது? இன்னொரு வாட்டி பார்க்காத. யாருக்கு நான் பேசிக்கிறேன்னா, யாரோ தன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன், யாரோ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன், யாருக்கோ கடவுள் இருக்குதா இல்லையான்னு தெரில, குழப்பமாகுது, அவனுக்கு தான் நான் யார் தான்? யாருக்கோ தெரியாதுங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான். தெரிஞ்சவங்களுக்கு நான் எதுக்குன்னு கேட்குறேன். உனக்கு கண்ணுக்குது, காதுக்குது, மூக்குக்குது, வாய்க்குது, உன்னால் போக முடியும்னா நான் என்னத்துக்க? அப்படி தானே? நான் ஒரு மாடு வச்சுன்னு கட்டின்னு மாட்டு வண்டி வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். எதுக்கு? இல்லை ஒரு ஓடக்காரன் நான் எதுக்கு உட்காந்துங்கிற பரிசல் வச்சிக்கின்னு அக்கறைக்கிட்டு போய் விடுறதுக்கு. நான் நீந்தி போய்டுவேன்னா போயேன், சுற்றின்னு போய்டுவேன்னா போ, பாலத்தில் போய்டுவேனாலும் போயிடு. நான் போட்டு வச்சுக்கிறேன்றதுனால நீ போட்டில் வாண்ணா சண்டை போட முடியுமா? நான் ஒன்றும் போட்டில் சும்மா ஏற்ற முடியும், 2 ரூபா கொடுத்தா தான் ஏற்ற போகிறேன். சும்மாவை ஏற்றினா இலவசமாக நான் சொல்கிறேன். இல்லை போட்டுன்னா தள்ளி விடுன்றேன், இல்லை துடுப்பு நீ போட்டு 4 பேர் ஏற்றி பார்த்துக்குன்றேன். இவ்வளோ தானே வாழ்க்கை உங்களுது. நான் ஒரு ஓடக்காரன், இல்லை ஒரு மாட்டு வண்டி ஓட்டுருவேன், இல்லை பைலட்டை கூட நீ இஷ்டம்.
நான் ஒரு சாரதி, நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு பணியாள். ஆனால் நான் கொண்டாட்டம் பண்ணுவேன். நான் யூனிஃபார்ம் போட்ட அவன் ஓடக்காரங்கிட்ட தான் போட்டில் ஏறுவேன்னா ஏறாதே. என் கூட்டுப்பாட்டுக்கு ஒத்து வரவங்கிட்ட தான் நான் போட்டில் ஏறுவேன்னா என்ன பண்ணாத, வராது. என் போட்டு யாருன்னு பார்க்காது, நீயும் என்னென்ன பார்க்கக்கூடாது. என்னை யாருன்னு பார்த்துட்டு அவசியம் ஆச்சரியப்படுறேன்னா யார் பிரச்சனை? சமூகத்தில் தேடி பார்த்தா எங்கேன்னா போந்திருப்பேன் தானே. நானும் சிவாஜியா போய் அந்த காசியில் போய் ஐயரை தேடி நான் வேறு சமூகம்னு சொல்லி எனக்கு கிரீட வைங்கன்னு சொல்லி ராஜாவாகிறதுக்கே? நான் அந்த சிவாஜி கிடையாது. சிவாஜி அது மாதிரி போராடினார். பாவம், அவர் சூத்திரனா வந்துட்டார். அவர் ராஜா ஆகிறதுக்காக ஐயருங்களுக்கெல்லாம் அவருக்கு இடைக்கா 7 விதமான பொருளெல்லாம் கொடுத்து என்னென்னவோ பண்ணிடுறாரு. யார் பிரச்சனை இது? அது சிவாஜி பிரச்சனை. நான் சிவாஜி இல்லை. நான் யார்? சிவானா கிடையாது, சிவாஜி கிடையாது, சிவயோகி. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன். நீ என்ன ஜாதியில் மட்டுமா பார்த்தா யார் பிரச்சனை? உன் பிரச்சனை. ஏன் பிரச்சனை எனக்கு என்ன இருக்குது? நான் ஏன் இல்லைன்ட்டுன்னு நீ அறிவாளின்ற? நான் அறிவுக்கே சம்மந்தப்பட்ட ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு மனிதன். நான் யார்? ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு மனிதன். கொண்டாட வந்துக்கிறேன். நீ நானும் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், யாருக்கும் தொல்லை இல்லாமல். யாருன்னா தொல்லைப்பட்ட யார் பிரச்சனை? சிரிச்சாவே உனக்கு வயிறு எரிஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? இங்கே சிரிக்கிறீங்கன்னே வயிறு எறினான். பேக்ரவுண்டில் யாரா சிரிக்கிறது காட்டு எனக்கு. என் வேலையா இது? சந்தோஷமாக வந்துட்டு துக்கமாக ஆனால் யார் பிரச்சனை? வந்தது எதுக்கே? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஏன் துக்கப்படுவானே? சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, ஆன்மீகவாதியாக இருங்க, நல்லா இருங்க.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.